Okay, so good evening. Assalamu alaikum. கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதா எல்லாருக்கும்? Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Assalamu alaikum. பேசுறதெல்லாம் கேக்குதா தெளிவா? Oh, sir. Oh, sir. Oh, sir. sir. எல்லாரும் கொஞ்சம் பேசுங்களேன். Oh, sir. Oh, sir. கேக்குது. Oh, sir. Oh, sir. Oh, sir. கேக்குது தானே? ஒரு ஓகே, என்ன மாதிரி உங்களோட ஊர்கள்ல மழையா வெயிலா புயலா? வெயில், sir. வெயிலா? மழை சார். இங்க மழை பெய்யுது. ரெண்டும், sir. எந்த ஊர்ல வெயில் அடிக்குது? மன்னார் தான். அதனால வெயில் அடிக்காம இருந்தா தானே அது நீ சந்தேகமா கேட்கும். அதான். வெயில் அடிச்சா நீ அதை சந்தேகப்பட தேவையில்லை. இப்ப இலங்கை ஃபுல்லா வெயில் அடிக்குதுன்னா மண்ணால கட்டாயம் என்னவா இருக்கு? ஆமாரியம் மழை ஆகுமா? மழையா இருக்கு. ஓகே, மத்தபடி மத்த ஊர்கள்ல என்ன மாதிரி எந்த ஊர்ல மழை பெய்யுது? மழை பெய்யுதா? இப்போ சொல்லுங்க, என்ன மழை பெய்யுதா? 100 மழை அவங்க ஊர்ல இல்ல சார், இப்ப இல்ல. வெள்ள பெஞ்சுச்சு. விடிய பெய்யுதா? ஓ, ஆயிஷா ஊர்ல மழை பெய்யுதா? ஆயிஷா உங்க ஊர்ல மழை பெய்யுதா? சார் சும்மா இடைக்கு இடைக்க பெய்யும். எதுக்கு பெய்யுமா? இது மழைக்கு சார்பா கழிக்கிறான் நீ. மத்த சம்ரா புஷ்ரா மழையா ஊர்ல? இல்ல சார். புஷ்ரா வந்து குருநாவா? இந்த ஒரு புஷ்ரா விளையாடல மாத்தறை டிஸ்ட்ரிக்ட். ஓகே, சரி, படிப்போமா அப்படின்னா? நாளைக்கு யாருக்காவது செமினார் போட்டிருக்கு? எங்களுக்காக வேண்டி. ஸோ வந்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான பகுதியை திரும்ப ஒருக்கா ரிவிஷன் பண்ணலாம். புதுசா வந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு வந்தா நல்லா, வராட்டி யாருக்கு நல்லா? அது வந்த வராட்டி யாருக்கு நல்லா? வராட்டியான பிரச்சனையா? யாருக்கும் இல்ல. யாருக்கும் இல்லை. வந்தா உங்களுக்கு நல்லா, இல்லை நல்லா இல்லை, அவ்வளவுதான். சரி, நம்ம இப்ப படிக்க போற பாடம் இருக்குதானே, இது சரியான ஈஸின்னு சொல்ல இயலாது, கஷ்டம்னு சொல்ல இயலாது. அதாவது நம்ம ஒருங்காய சாம்பாடு பார்த்தோம், அதில் நான் என்ன சொன்னேன்? கட்டாயம் பிள்ளையா செய்யணும்னு சொன்னதானே? அதே விஷயம் இங்கேயே நடக்க போகுது, சரிதானே? அப்ப இந்த செகண்ட் டேம் தேர்ட் டேம் சரியான முக்கியம் விளங்குதா? நான் ஒரு விஷயத்துக்கு நான் முன்னுக்கு படிச்சிருப்ப கூட கொஞ்சம் இதுகள் சொல்ல இல்லை. இப்ப நான் சொல்றது ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேம் பாடங்கள் அவ்வளவுக்கு பெருசா எதுவும் இல்லை, தாக்கம் மட்டும் தராது. ஏன்னா 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேம்ல இருக்கிற விஷயங்கள் பெருசா இவ்வளவு பெரிய விஷயங்களே இல்லை. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாடத்தை படிப்போம். இந்த பாடம் எத்தனையா பாடம் சொல்லுங்க? ஆயிஷா, நான் பிடிஎஃப் ஒன்று போட்டோம், பிரிண்ட் எடுத்துட்டியா? இங்கவா, பிரிண்ட் எடுத்தியா? நாளைக்கு பிரிண்ட் எடுக்கிறேன். இன்றைக்கு தானே நான் அதை செய்ய போறேன். நீ பிரிண்ட் எடுத்து? இல்ல சார். யார் பிரிண்ட் எடுத்தாங்களா அதை பிடிஎஃப்? நான் சார். இருபடி சமன்பாடுல ஒரு பிடிஎஃப் போட்ட பாத்தீங்க? ஆசிகா எடுத்துட்டீங்களா? நான் பெட் பிடிச்சேன்னா ஆயிஷா எடுக்காது. ஆயிஷா எடுத்தா அவங்க ஊர் எல்லாருமே மழை வெயில் இல்ல புயல்லாம் வந்துடும். மத்த யாரெல்லாம் எடுத்தது? அக்கியாஸ் எடுத்தியாடா? பிரிண்ட் ஷாப் எங்க இருக்குன்னா தெரியுமா ஊர்ல? நான் கேட்டு சொல்லியா ஊர்ல எங்க இருக்கு? போயிட்டு எடுக்கிறியா? ஆயிஷா அஸ்பர் எடுத்தியா? இல்லாட்டி எழுதியாவது வச்சியா? இல்ல சார், எடுக்கணும் நாளைக்கு. எப்ப எடுக்கணும் சார். இப்ப சுன்ஹா எங்க? சுன்ஹா சார். பிரிண்ட் எடுத்தியா? ஏம்மா கடத்தூரமா விட்டேந்து எடுத்தேன். எடுத்தீங்களா? சரியா. மற்றது சீமானவாள், சீமானவாள் எடுத்தியா?
இல்ல சார், ஏமா எடுக்கல? நாளைக்கு எடுக்கிறேன். நீங்க சொன்ன நாளைக்கு நைட்டுக்கு தான் நான் எடுத்துட்டு நாளைக்கு நைட்டுக்கு செல்லல தானே, இன்றைக்கு நைட்டுக்கு இருபடி சமன்பாடு படிச்சிருவேன். நான் சொன்னேன் அன்றைக்கு. அதே நேத்து நேத்து நீ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன். சரியா, அதைத்தான் நான் கேட்டேன். இருபடி சமன்பாடு எடுத்திக்கே இல்லையா? ஓ எடுத்துக்கிறேன். நேத்து ஒரு 3:30-4 மணி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரியா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சூடாகி அப்படியே நானே டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு என்ன இருந்துச்சுன்னு தெரியும், நல்ல டயர்ட் ஆகி அப்படியே அந்த 7ஆம் நித்திர கலக்கம் மாதிரியே வந்து முதலாவது இதுல என்ன சொல்ற நிலத்துல கொஞ்ச நேரம் இருந்தேன். சரி என்ன நடக்குது இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு கொள்வோமே. போயிட்டு பார்க்க ஒரு 5 மணி 6 மணி தாண்ட ஏதோ ரொட்டேஷன் மாதிரி இதுல அந்த குருவி எல்லாம் பறக்கும், அது மாதிரி பறக்க போயிடுது தலையெல்லாம் சுத்தி. அப்படியே போய் மெத்திரப்படுத்தினா அப்பயே நான் எழும்புனேன். ஒரு 8:30 மாதிரி எழும்பி சரி கிளாஸ் வைக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு படுத்தினான். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொல்லுங்க திரும்ப எத்தனை மணிக்கு எழுப்பி வேண்டு 11:10 என்னமோ அப்ப எழும்பும்போது நான் அந்த டைமுக்கு தான் எழும்பும். அதெல்லாம் நேற்று கிளாஸ் வைக்கல. சரியா, பிரச்சனை இல்லை. நேற்று வைக்க சந்தோஷமா இருந்திருப்பீங்களே, இருந்தீங்களா? ஓ சார். ஓ சார் சர்ஃபா வந்து சர்ஃபா சர்ஃபா வந்து தைக்கிறேன். எங்க ட்ரிப் போனா? இங்க வா, எங்க ட்ரிப் போனா? ட்ரிப் சொல்லு, எங்க போனா? காலி காலிக்கு போய் என்ன செஞ்சா? என்ன பார்த்தா? மியூசியம் போனோம். காலையில மியூசியம் இருக்கா? என்ன இருந்துச்சு மியூசியத்துக்குள்ள? டைனோசர் சரி ஹிஸ்டரிய பத்தி அப்படி இருந்துச்சு. சார் போனதுல நீ ஒரே ஒரு ஹிஸ்டரி சொல்லு. நான் பார்க்கல சார், ஹிஸ்டரியும் எனக்கும் மிச்சம் தூரம். கண்ணை குத்திட்ட போ. நான் போன 4 வருஷத்துல வந்துட்டேன். ஹிஸ்டரி பார்க்க போனா? நீ கடல் பார்க்க தானே போனா? ஊர்ல கடல் இல்ல. ஓ அத சொல்லு. ஆசிக்கா எங்க போனது? ஆசிக்கா கூட இவங்கட தானே? ஓ சார். நீங்க சேர்ந்தானே அந்த ஏதோ ஸ்டேட்டஸ் மாதிரி எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. 4 போட்டோ வைக்கணும் அதானே? ஓ வேற யாரெல்லாம் ட்ரிப்பு போனாங்க? எங்க போனீங்க? அவுட்ட எங்கடா இந்த ஒரு குட்டி நாட்டுக்குள்ள எங்கேயாவது எடுத்து போறதுதான் ட்ரிப் நம்மளுக்கு. சரி ஓகே. எந்த யூனிட் படிக்க போறோம்? இருபடி சமன்பாடுகள் எத்தனையாம் யூனிட்? எத்தனையாவது யூனிட் இருபடி சமன்பாடு? 13. 13. அப்ப எல்லாரும் தலையங்க போடுங்க. யூனிட் சல்மா வந்தா? ட்ரிப் போன சல்மா? சல்மா வந்தா? ட்ரிப் போன சல்மா? நிறைய சல்மா ஆயிருக்கி, நிறைய அக்கீலா ஆயிருக்கி. அக்கீலா வாரது இது வரல இல்லை கண்டுபிடிக்க கஷ்டமா கிடக்கு. பிள்ளைங்க நாளைக்கு செமினாருக்கு உங்களோட டோலர் டோலிகள்லாம் இருக்காங்க தானே? இருக்காங்க தானே உங்களுக்கு டோலர் டோலிகள்லாம்? ஓ சார். எல்லா டோலர் டோலிகளுக்கும் சொல்லி வளர்த்து சொல்லுவோம். இப்படி ஒருத்தர் இருக்காரா, அவர் படிச்சு ஒரு பிள்ளைங்க பாஸ் ஆகலாம், அவர் படிக்க சொல்லுவார். நெகட்டிவா ஒரு 4 வாரம் சொல்லி பாருங்க, கட்டாயம் வருவாங்க. அவர் யாருக்கு பார்க்கணும் சரியா? சரி, நம்ம இந்த பாடத்தை படிப்போம். இப்ப ஒரு இருபடி சமன்பாடு எழுதுறேன். இரு படி சமன்பாடு அப்படின்னா என்னது? ஒரு உதாரணம் சொல்லுங்க. இருபடி சமன்பாடுக்கு ஒரு உதாரணம். இருபடி சமன்பாட்டுக்கு ஒரு உதாரணம். என்னடா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? கலைஞரா போட்டு எல்லாம் கிளியர் தானே? நான் பேசுறதெல்லாம் கிளியரா? இருபடி ஒரு உதாரணம் சொல்லுங்க. யார் சொல்ல போறது? நான் சொல்லுவேன் சார். சொல்லுங்க சுமே. எக்ஸ் வர்க்கம் 14x 49. எக்ஸ் வர்க்கம்
Saya 14x. ம் Saya 49. சரி 49. ஓ. சரி இப்படி ஒரு உதாரணம் யார் சொல்லியிருக்காங்க? சுமையா சொல்லியிருக்காங்க. இது ஒரு இருபடி சமன்பாடா? எல்லாரும் சொல்லுங்க. இல்ல 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 சார். ஏ பூஜ்ஜியம் இருபடி கோவையா இல்லாட்டி இது இருபடி சமன்பாடா? இருபடி கோவை. இருபடி சமன்பாடு அப்படின்ற போது சமன்பாடு என்னன்னு போடுவோம்? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் அப்ப இருபடி சமன்பாடு இருக்குதானே? அப்ப இதுதான் என்னது? ஒரு இருபடி சமன்பாடு. சரிதானே? இருபடி அப்படின்னு எதை தைக்கிறாங்க இதுல? இருபடின்னு சொல்லி எதை தைக்கிறாங்க? பூஜ்ஜியம். இருபடின்னு வருது தூரா. கொஞ்சம் யோசிச்சு பாரு சொல்ல. 2 விடவா இருக்கும். வர்க்கம் வருதுல்ல, இந்த எக்ஸுக்கு வர்க்கம் வரல, அந்த இடத்துல ஏ வரலாமா இல்லையா? ஏ வரலாமா இல்லையா? வரலாம். இல்லையா? எல்லா எழுத்தும் வரலாம் தானே. அப்ப அதுல வரப்படுற அந்த தெரியாத கணியத்துல வர்க்கம் இருக்குது. அதாவது வர்க்கம் வரதால தான் அதுக்கு பேர் என்ன? இந்த சமன்பாட்டுக்கு இருபடி சமன்பாடு. சரிதானே? இதுல என்னெல்லாம் வரலாம்? ஏல இருந்து செட் வரைக்கும் வரலாம் தானே எல்லாமே. ஓ சார். எல்லாத்தையும் யூஸ் பண்ணும். அல்லது என்ன செய்யலாம்? கேபிட்டல் ஏல இருந்து செட் வரைக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை தான். இப்ப நமக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சாதாரணமா இருபடி சமன்பாடு உண்டு தந்த உங்களுக்கு காரணிகளாக சொல்றேன். சரியா? இப்ப நான் வந்துட்டு இப்ப இப்படி ஒன்று எடுப்பேன். இதுக்கு காரணிகள் இருக்கா? இதுக்கு காரணி வருமா சொன்னீங்க? இல்ல சார். சரி, இப்ப இதுக்கு காரணி காணுங்க பாப்போம். அதாவது எக்ஸுக்கான விடையை காணுங்க. சும்மா சாதாரணமா காணுவோம். எக்ஸுக்கான விடையை காணுங்க பாப்போம். எக்ஸுக்கான விடையை காணுங்க பாப்போம். எக்ஸுக்கான விடையை காணுங்க பாப்போம். சும்மா எக்ஸுக்கான விடையை காணுங்க. நான் அவ்வளவுதான் சொன்னேன். வேற ஒண்ணுமே காய்க்கல. வெறும் எக்ஸுக்கான விடையை மட்டும் காணுங்க. வேற ஒண்ணும் காணுங்க. என்ன ஆயிஷா? எக்ஸாமன் 7 எக்ஸாமன் 7 ஓ சார். எக்ஸாம். எக்ஸாமன் 7 எல்லாருக்கும் வந்துச்சா? ஹப்ஷா வந்துச்சா? ஹப்ஷா ஓ ஹப்ஷா எங்க அந்த ஹப்ஷா விட வந்துச்சா? ஹப்ஷாக்கு வேற யாரு விட வந்துச்சு? 7 வந்துச்சா எல்லாருக்கும்? ஓ சார். நீங்க எப்படி செஞ்சீங்க? நீங்க சாதாரணமா நம்ம 10ஆம் ஆண்டுல படிச்சு வச்சுக்கணும்னு செஞ்சீங்க. 10ஆம் ஆண்டுல என்ன படிச்சோம்? யூனிட் 4 யூனிட் 7 2 பாடம் இருக்குதாங்க. அதை வச்சுக்கணும் செஞ்சீங்க. ஓ சார். அதை யூஸ் பண்ணி தான் செய்வோம். அதாவது எப்படின்னு சொன்னா, இவரை பார்ப்போம். இந்த கடைசியால வந்து நிறைவர் கால எழுதிடலாமான்னு செக் பண்ணி செய்யறது. சரிதானே? இது வந்து 10ஆம் ஆண்டுல முதலாவது தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நான் நீங்க உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்படி வர்ற இடத்துல முதலாவது ஒரு செக் பண்ணி பார்க்கணும். இந்த கடைசி ஆடுற வர்க்கம் எதுவும் வரையலுமான்னு பாருங்க. எக்ஸ் வர்க்கம் 14x அவர் எப்படி எழுதலாம்? 7 வர்க்கம் வர்க்கம் சமன் 0 இருக்கட்டும். இப்ப நான் என்ன செய்யலாம்? முதலாவது வர்க்கம் இருக்கிறால எழுதுவேன். அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற குறிய போடுவேன். கடைசியா யாருக்கு வர்க்கம் வைக்கோ அந்த ஆளை எழுதுவேன். முழுவதின் வர்க்கம் சமன் 0. சரியா? இப்படி நான் லாஸ்ட் ஆன்சர் என்ன வந்திருக்கும் இந்த இடத்துல? x7 முழுவதின் வர்க்கம் சமன் 0 தான். வர்க்கம் அங்கால போயிட்டு என்ன செஞ்சிடும்? இல்லாமல்
பூஜ்ஜியத்துக்கு எப்படி எடுத்தா தானே போகும். அப்ப என்ன வரும்? எக்ஸ் சய 7 சமன் 0, எக்ஸ் சமன் 7. சரிதானே? இதுக்கு கட்டாயம் ஒரு விட தான் இதுக்கு வந்துச்சு. இதுக்கு ஒரு 7 தான் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சய எலும்பு இல்ல. ஏன் சய 7 வரணும்னு உங்களோட திங்கிங் போகுது? ரீசன் என்ன? இப்ப நான் இது கூட எடுத்துட்டேன். என்ன இதுல உள்ள பிரச்சனை என்ன சொன்னா, இதுக்கு வரப்போற ரெண்டுமே என்னவாகும்? இப்ப எப்படி இருக்கிறால நான் என்ன செய்யறேன், இப்படி மாத்திடுது ரெண்டுக்கும். படியா கவனிங்க, இந்த பாடம் அழகா விளங்கணும். இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது, ஒண்ணுமே விளங்காம தான் இருக்கும். இப்ப எக்ஸாயின் வர்க்கம்னா என்ன அர்த்தம்? எக்ஸாயின் வர்க்கம்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் 7 2 முறை வரும். எக்ஸாயில 2 தடவை பெருக்க போறோம், அப்படித்தானே? சரியா நான் சொல்றது? சமன் வந்து 0. நான் உண்மையிலேயே ஒரு நாள் பேப்பர் கிளாஸ் செய்யும் போது சொன்னேன்னு நினைக்கிறேன். போன சனிக்கிழமை சொன்னேன் அந்த பேப்பர் கிளாஸ் செய்யும் போது. போன சனி பேப்பர் கிளாஸ் செய்யும்போது பார்த்தோம் தானே இல்லையா? இப்போ பார்த்த மாதிரி ஒரு நினைவு. 2 பேரை பெருக்கும் போது என்ன விட கிடைக்குதான்? 0 அப்படின்னு சொன்னா ஒன்று இவரு 0 இருந்தீங்க, இல்லாட்டி இவரு 0 இருந்தீங்க, அப்படித்தானே? ஓ சார் சரிண்ணா. 2 பேரை பெருக்கும் போது இது நான் சொன்னேன். ஓ சரி. சரிதானே? அப்ப ஒன்று நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸய 7 வந்து 0 சமன், அல்லாட்டி மத்த எக்ஸய 7 வந்து 0 சமன். ஸோ எக்ஸ் சமன் 7, அதே போல இதுவும் எக்ஸ் சமன் 7 வரும். இதுக்கு விட உங்களுக்கு இப்படி வந்துச்சு. எப்படி? 2 விடையுமே என்னவா இருக்கும்? 7ஆவும் இருக்கலாம். சரிதானே? இது ஒரு சிச்சுவேஷன். நான் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டு வரேன்ட்டு இப்ப இந்த பாடம் படிக்கும்போது உங்களுக்கு விளங்கும். சரியான கஷ்டமான பாடம். என்ன பாடம்? சரியான கஷ்டமான பாடம். சொல்றது அப்படியே கேட்டீங்கன்னா சும்மா விட வரும். இல்ல அப்படின்னா சரியான கஷ்டம் விட எடுக்கிறது. நானும் சேர்ந்தவங்களோட சேர்ந்து அப்படி கஷ்டப்பட்டு நிக்க வேண்டியது. அதனால சொல்றது அப்படியே கேட்டுக்கணும். இன்னொரு எழுதுறேன். இன்னொரு எழுதி போட்டு அதுக்கு ஒரு நீங்க செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஐடியாஸ் வரும். எப்படி எழுதுவோம்? வர்க்கம் இதுக்கு செய்யுங்க. இதுல எக்ஸுக்கான விடையை காணுது. இதெல்லாம் சாதாரணமா 10ஆம் வகுப்புல படிச்ச விஷயங்கள். இதை வச்சுக்கொண்டு சும்மா ட்ரை பண்ணுங்க. முதலாவது இவர் என்னவா மாத்தணும்? இப்படி ஒரு பெருக்கமா மாத்தணும். அதுக்கு என்ன செய்யறது வடிவா யோசிங்க. முன்ன நான் சொல்லியிருந்த அதே விஷயங்கள் தான். காரணம் அதுதான் 10ஆம் ஆண்டு கிளாஸஸ் வாங்க அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணி செய்யுங்க. ஆகும். என்னென்ன வந்துச்சு? 3. என்ன மைமுனா? எக்ஸ் சமன் 3. 3. வேற சம்ராட்? சமன் 6. சஜா? எக்ஸ் சமன் 3, எக்ஸ் சமன் sin 4. எக்ஸ் சமன் 12 வராது. 10ஆம் ஆண்டு விஷயம் தான். டோன்ட் திங்க் டூ மச். 12 இல்ல. எக்ஸ் சமன் sin 4. ரைட். பாப்போமே. சரி, இப்ப நம்ம முதலாவது நான் என்ன ஸ்டெப்ல சொன்னேன்? இதுக்கு பேர் என்ன? ஒரு இருபடி கோவை சமன்பாடு செயல்பட்ட இருபடி சமன்பாடு. அதான் சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாவது வழியா பாருங்க. இப்ப நம்ம இவரை என்ன மாத்த போறோம்? காரணிகளா மாத்த போறோம். காரணிகளை எப்படி மாத்துறது? முன்னாடி உள்ள குணகத்தால கடைசி அடிக்கிறால பெருக்கும்போது என்ன வருது? சய 12 வரணும். சய 12 வரணும்டா முதலாவது சய 12 வரணும். அடுத்தது
நம்ம இப்ப காரணி எழுதுறேன்னா என்ன அர்த்தம்? பெருக்கல் தானே எழுதுவோம். பெருக்கல் எழுதும்போது வர்ற கூட்டுத்தொகை என்னவா இருக்குமா? எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற குணகமா இருக்கும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன குணகம் இன்னைக்கு? ஒன்று பிளஸ் 1. அப்ப நம்ம இங்க எழுத போற பெருக்கத்துல கூட்டுத்தொகை என்னவா இருக்கணும்? பிளஸ் ஒன்னு ஆயிக்கும். பிளஸ் 1 இருக்கணும். அப்ப வடிவா வச்சுங்க. இங்க சய 12 வந்திருக்கு. அப்ப சயல வந்திருக்கால வித்தியாசம் தான் பார்க்கணும். அப்ப 12 காரணிகள்ல வித்தியாசம் ஒன்று வர்ற மாதிரி இருந்தா எந்த காரணி வரும்? 4 தரம் 4 தரம் 3. இதுல சக ஒன்று வரணும்டா. கூட்டுனா சக ஒன்று, பெருக்குனா சய 12. அப்படின்னா யாரு சகவா இருந்திக்கணும்? 4 சகவாய். 4 சகவா இருந்திக்கணும், 3 சயவா இருந்திக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சஸ்னா சொமையா? ஓ அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சும்மா ஓ நான் நல்ல சோம். நேத்தா கொஞ்சம் சோம்புல. சக 4x அங்கல சய 3x சய 12 சமன் 0. இது சாதாரண 10ஆம் ஆண்டுல செய்யற விஷயம் தான். அங்கல சமன் சைபர் மட்டும் தான் போட்டுக்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இது என்னத்துக்கு செஞ்சோம்? இப்படி இத விரிச்சு இப்படி எழுதிக்கும். இது சும்மாலாம் எழுத இல்லாத இப்படி செஞ்சுட்டு தான் எழுதலாம் சொல்லிட்டேன். இப்ப இவங்க 2 பேருக்கும் பொதுவா என்ன இருக்கு? எக்ஸ் எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸ் ஆல பிரிச்சா எக்ஸ், சக 4x எக்ஸ் ஆல பிரிச்சா 4 சக 4. இங்கேயும் சய இங்கேயும் சய. அப்ப சயலே எடுப்போம், சயம் எடுப்போம். அதோட எந்த நம்பர் எடுக்கலாம்? 3 மடங்கு தானே 12. அப்ப 3 எடுப்போம். அப்ப சய 3ஆல சய 3x பிரிச்சா எக்ஸ் சய 12 சய 3ஆல பிரிச்சா சக 4 நம்ம செஞ்சு முடிஞ்ச பிறகு இதுவும் நமக்கு கட்டாயமா சரியா வரும். வர வைக்கிற எல்லாம் அதுவா வரும். ஓகே. அப்ப என்ன எழுதலாம்? இப்ப எக்ஸ் சய 3 பெருக்கல் எக்ஸ் சக 4 சமன் என்னது? 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகள் 2 பேரையும் பெருக்கும் போது வார விட என்னவா? 0க்கு சமம். 0க்கு சமன். அப்ப 2 பேர்ல யாரோ ஒருத்தர் என்ன வாங்கிக்கணும் கட்டாயம்? 0. ஒன்று இவர் 0 இருந்துக்கலாம், இல்ல இவர் 0 இருந்துக்கலாம். நமக்கு யாருன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் 0 தான் 0 விட கிடைக்கும். அப்ப எக்ஸ் சய 3 ஒருவேளை 0 இருந்துக்கலாம், அல்லது என்ன 0 இருந்துக்கலாம்? எக்ஸ் சக 4 0. அப்ப எக்ஸுக்கு என்ன விட வந்துக்கலாம்? எக்ஸ் சமன் 3 சக 3 எக்ஸ் சமன் மைமுனா. நமக்கு என்னது ஒரு விட வந்தது? வாட்ஸ் தி ரீசன் for you are getting only one answer? எக்ஸ் பெருமானம். என்ன எக்ஸ் பெருமானம் தான் நான் கேட்டேன். எதுக்கு ஒரே ஒரு விட சொன்னா கேக்குறீங்களா? என்ன மைமுனா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்? எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இல்ல சார். பிள்ளைகள் நான் தெளிவா சொல்றேன். இந்த செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இப்ப என்னட்ட வந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம்ல எத்தனை மார்க்ஸ் கேட்பானா? ஃபர்ஸ்ட் டைம்ல ஹிஸ்டரியில எத்தனை மார்க்ஸ் இப்ப கேட்பானா? இல்ல சரி, சயின்ஸ்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல எத்தனை எடுத்த, 10ஆம் ஆண்டு செகண்ட் டைம்ல எத்தனை எடுத்தா கேட்பானா? இப்ப எனக்கு வந்து ஹிஸ்டரியில கேட்பானா, தமிழ் பாடத்துல கேட்பானா, தமிழ் லிட்டரேச்சர்ல கேட்பானா? கேட்பானா? இல்ல சார். ஆனா இவனே கேட்கிற முதல் கேள்வி என்ன? ஓ லெவல் ரிசல்ட் சத்து ஏ லெவல் ரிசல்ட். சோ உங்களோட மெயின் நோக்கம் எங்கவா இருக்கணும்? ஓ லெவல் ஏ லெவல் நல்லா எடுக்கணும்ன்றத மைண்ட் செட்ல வச்சு கொடுங்க. தயவு செஞ்சு இந்த டேர்ம் மார்க்ஸுக்காக ஓடுற பேர்ல நிறைய விஷயங்களை விட்டுறாது. ஐமனா நீ ஏன் எடுக்கணும்? விளையாட்டா விளையாட்டு விடுற பெருசா இதெல்லாம் அவரும் ஸ்ட்ரெஸ் ஆகிலாம் படிக்கின்ற அவசியம் இல்ல. எய்ம் வந்து ஓ லெவல் நல்ல ரிசல்ட் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போனா போதும். சும்மா அந்த எல்லாரும் ஓடுறான் அந்த பயத்துலாம் ஓடணுன்ற அவசியம் இல்லை. சரியா? ஓகே. சோ இதுவரைக்கும் எல்லாருக்கும் ஓகே. இதுல அடுத்தது அப்ப எக்ஸுக்கு வர்க்கம் வந்தா கட்டாயம் எத்தனை விட வரும்? எக்ஸுக்கு வர்க்கம் வருது, அப்ப எத்தனை விட வரும் கட்டாயம்? 2 விட வரும். சரிதானே? அடுத்த விஷயம், இதுல பேசிக்ஸ் தான் இப்ப சொல்லி தரேன். அப்பதான் கேள்வி செய்யும் போது என்ன கர்மத்தை செய்யறதோட உங்களுக்கு. அடுத்தது
யாரு 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 மாட்டிக்கினார் ஒருத்தரு, காப்பாத்தணும் கர்த்தரு. ஹப்சா ஹாரிஸ், ஹப்சா ஹாரிஸ். கவரேஜ் இல்லை உனக்கு. ரிமாசா கவரேஜ் இருக்கா ஹப்சா ஹாரிஸுக்கு? ஓ சார். அடுத்து ரிமாசா கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. அப்படி நீங்களும் 2 பேரும் அன்மியூட் பண்ணுவீங்க. சார். நீங்களும் அப்படி இருங்க, ஹப்சா ஹாரிஸ் அப்படி இருங்க. மைக் ஆஃப் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ரிமாசா? மைக் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சரி சார். முதலாவது ரிமாசா. இதுக்கு ரிமாசா விட சொல்லணும். இதுக்கு ஹப்சா ஹாரிஸ் வந்து விட சொல்லணும். யார மைக்ல இருந்து கூட சவுண்ட் வருது? ரிமாசா கேக்குதா? தெரியுமா? என்னங்க சார்? நீங்க படிக்கிறீங்க விட்டாங்களே தெரியுமா? விட்டையெல்லாம். ஓ சார். கொஞ்சம் போய் சொல்லுங்க. ரிமாசா இப்படி போய் சொல்லுங்க, எனது பேர் ரிமாசா, நான் வந்து இந்த வருடம் ஓலவர் எழுதுவதற்காக உள்ளேன். சரியா? சொல்ற மாதிரி போய் சொல்லுங்க, இந்த வருடம் ஓலவர் எழுதுவதற்காக உள்ளேன். சரியா? முடிந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கவும். இல்லைன்னு சொன்னா நீங்க தான் காசு கொடுக்கணும், நான் அடுத்த வருஷம் ஓலவர் எழுதுறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். சரியா? ரிமாசா? ஓகே சார். முதலாவது ரிமாசா சொல்லணும், 2வது நம்மட ஹப்சா ஹாரிஸ். 6க்கு விட என்ன ரிமாசா? ரிமாசா உங்கள தான். அந்த பிள்ளைங்க வெளியே போயிட்டா இருக்கா? உள்ள இல்ல வெளியே போயிட்டா? ரிமாசா அன்மியூட் பண்ண தெரியாவா? அப்படியே போயிட்டு வாங்க. மீட் பண்ணல இல்ல. சம்ரா நம்பர் ஒன்று அனுப்புறேன், பார்த்து ரிமூவ் பண்ணிவிடு. இங்க வா ஹப்சா, விட சொல்லு. ஹப்சா கேக்குதா? ஓ சார் 3. இதுக்கு என்ன விட வரும்? 7. ஓகே, அப்படி இல்லை. ஃபஹ்மா, ஃபஹ்மா. ஓ சார். ஹப்சா மியூட் பண்ணு. ஃபஹ்மா இங்க வா. இதுக்கு என்ன விட? ஹப்சா ஹாரிஸ் சொன்ன சரியா? ஓ. சரி, இதுக்கு சரியா? ஓ. மின்ஹா? ஓ சார். 2 பேர். ஃபஹ்மா மைக் ஆஃப் பண்ணு. மின்ஹா இது. மின்ஹா இதுக்கு 3 விட சரியா? ஓ. இதுக்கு? ஓ சரி. வெரி குட். நூரா? ஓ சார். இதுக்கு 3 சொன்ன சரியா? சரின்னு நினைக்கிறேன். சரியா இல்லையா? சரி சார். இதுக்கு? சரி. மிஃப்ரா, மிஃப்ரா, MIFMM, மிஃப்ரா. ஓ சார். நிஃப்ரா இல்லம்மா, நிஃப்ரா இல்ல, மிஃப்ரா. நீங்க தான் அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதானே? ஓ. இதுல போட்டிக்கு விடையெல்லாம் சரியா? ஓ. சத்தமா கதமா மிஃப்ரா, நீ வீட்டை விட்டா எப்படி கத்துவான்னு எல்லாருக்கும் தெரியும். சரியா? இங்க வந்து சத்தமா கதை. சரியா? சரியா சார். இமாரா, இமாரா. ஓ சார். 2 கூட சரிதானே? ஓ. அவ்வளவுதான் விஷயம். ஐமன், ஐமன் வந்தானா? யாசிஃப் வந்தானா? யாசிஃப்? ஓ சார். 2 கூட சரிதானே?
ரெண்டு விட சரியா? ஓ சரி சார். ஷீமா நவால் இங்க வராங்க. ஓ சார். ரெண்டு விட சரியா? ஓ சஹாமா இங்க வாமா. சார். ரெண்டு விட சரியா? ரெண்டு கூட சரியா? ஓ சார். அதுல பார்க்குது என்ன கேள்வி அப்படின்னு. சர்ஃபா இங்க வா, வைக்காடி இங்க வா. சொல்லுங்க. விட என்ன இருக்கு ரெண்டுக்கும்? சரியா விட? சரி. ஓகே. ஜக்கி ஜக்கி அன்மியூட் பண்றா. ஓ சார். ரெண்டு விட சரியா? ஓ சஸ்னா ஓ சார். ரெண்டு விட சரியா? ஓம். மைமூனா ரெண்டு விட சரியா? இல்ல சார். இல்ல. ஏன்? சயம் 3 சயம் வரும். இவங்க எல்லாருக்கும் எத்தனை மார்க் சஸ்னா யாரு சரி மைமூனா கிடைக்கும்? மொத்தமா ரெண்டுன்னா இவங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? 60 மார்க்ஸ் தானே கிடைக்கும். ஓ சார். இந்த விட சொன்ன எல்லாருக்கும் சந்தேகம் கொண்டு வருதா? என்ன 100ஆ? சரி எத்தனை சொன்னா? ஏன் மைமூனா தற்கொலைன்னு சொல்றாங்க? பாப்போமா ஏன் பிள்ளை? ஆம் சார். நான் சொல்றது அப்படி எல்லாரும் செய்றீங்க? நான் சொல்றேன் எல்லாரும் செய்றீங்களா? எல்லாம் செய்றீங்க? சரி சார். சார். உங்களை பொறுத்த வரைக்கும் 6 வர்க்கம் எப்படி? 6 வர்க்கம் சமன் 9ன்னா வர்க்கம் அங்கால போனா என்னவா வரும்? வர்க்கம். இப்ப வரைக்கும் உங்களுக்கு இப்படித்தானே தெரியும். உண்மையிலே அது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னா அப்படி இல்லை. சரி 9 எப்படி இப்படி வரலாம்னு பார்ப்போம். 9 இங்க இதுல 9 வரணும்டா. நான் 3க்கு வர்க்கம் போட்டாலும் 9 வருமா இல்லையா? 3ன் வர்க்கம் என்ன? 9. சயம் 3ன் முழுவதின் வர்க்கம் எத்தனை? 9. எப்படி சொல்றீங்க? சயம் 3 தர சயம் 3 எத்தனை? 9. சஹா 9. அப்ப எப்பயுமே இந்த பெருமதிகள் காண்ற பகுதியில் வார இடத்துல கட்டாயம் என்ன செய்யும் அப்படின்னா வர்க்கம் அங்கால போய் வர்க்க மூலமாகும் போது அந்த வர்க்க மூலத்துக்கு முன்னாடி இருக்கிற பள்ளத்துக்குள்ள இல்ல, முன்னாடி இருக்கிற பள்ளத்துக்குள்ள இல்ல, முன்னாடி இருக்கிற பகுதியில இப்படி ஒரு குறி போடுவோம். எப்படி ஒரு குறி போடுவோம்? இப்படி ஒரு குறி. அத நான் கொஞ்சம் இங்கிட்டு பெருசா எழுதிக்கிறேன். என்னென்னு போடுவோம்? இப்படி போடுவோம். எல்லாரும் டெக்ஸ்ட் புக் வச்சிருக்கீங்க? டெக்ஸ்ட் புக் மீன்ஸ் எழுதுற புக்கி. எழுதுற கொப்பிக்கு பின்னாடி அப்படி ஏதாவது போட்டிருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த குறி இருக்காண்டு உங்களோட எழுதுற கொப்பிக்கு பின்னாடி இருக்கா? பின்னாடி முன்னாடி முன்பக்கத்துக்கு பின்னாடி அப்படி ஏதோ ஒரு பக்கத்துல போட்டிருக்கோம். அப்படியா பாருங்க. கம்பெனி பிரிண்டிங்ல இருக்கா? ஓ சார். மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கணும். இதோட அர்த்தம் என்னடா? மேலே இருக்கிற குறிய பார்க்கும்போது என்னவா தெரியுது? கூட்டு குறிதானே? ஓ சார். கீழே இருக்கிறது அப்படின்னா பிளஸ் ஓர் மைனஸ். ஓன் அப்படின்னு அர்த்தம் ஓஆர். ஓன் அர்த்தம் அல்லது. சக அல்லது சய. அவ வர்க்கம் அங்கால போகும்போது சக அல்லது சய வர்க்கம் மூலம்னு சொல்லி பெறணும். எப்படி சொல்லி பெறணும்? சக அல்லது சய வர்க்கம். அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யறேன்? ஆர் சமன் எழுதுறேன். சரியா? இந்த இடத்துல நான் 9 போட்டேன்னா என்னென்ன விட வந்திருக்கேன் இன்னைக்கு? சகோ சய 3 வந்து ஒரு விட எப்படி எழுதிக்கலாம்? சக 3 எழுதிக்கலாம் அல்லது சய 3 எழுதிக்கலாம். ரைட்டா? இதுதான் பேசிக் ஆஃப் த இந்த இருபடி சமன்பாடு. இதெல்லாம் விளங்கினா தான் இதுக்கப்புறம் நான் பண்ணிக்க போறது கொஞ்சமாவது மண்டையில விளங்கும்.
இந்த விஷயமே இப்ப நமக்கு இப்பதானே புதுசா இருக்கு அப்படித்தானே? என்ன சஸ்னா? ஓ இப்படி இருக்கா? ஏன்னா இல்ல சார் மறந்துட்டேன். மறக்கும். இரவு என்ன சாப்பாடு இன்னைக்கு? கொத்தா இல்லையே. ரொட்டி பராட்டா இல்ல நான் டொனட் சாப்பிட்டேன். நான் மறந்துட்டேன். டோனட் சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் ஒன்று வாங்கி வச்சுக்கேன். என்னன்னு சொல்லுங்க அப்போ. உங்க ஊர்ல என்ன பேர்? பப்பா. செம்பிலி. இதை பார்த்தா உனக்கு பப்பா படம் மாதிரியே தெரியுது. இதை பார்த்தா பப்பா படம் மாதிரி தெரியுது. இந்த ரப்பே என்னது இது? இளநீ. இளநீ. உங்க ஊர்ல? செம்பிலி. தெம்பிலி. எங்க ஊர்ல எல்லா பேரும் சொல்லுவாங்க, அதாவது நானும் எல்லா பேரும் சொல்லி சொல்லுவாங்க. எங்க சைட்ல தெம்பிலின்னு சொன்னாதான் மேடம் இளநீர் கேட்டா தருவாங்களா? இதோட நீங்க அடுத்த ஸ்டார்ட் பண்ணியா? கேள்விக்குள்ள போவையா? பேசிக் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு கேள்வியும், இன்னைக்கு வந்து எத்தனை மணி இப்ப 50 சரிதானே? சோ நான் ஒரு கொஸ்டின் செஞ்சு அதுல 2 மெத்தட் செஞ்சு காட்டுறேன். என்ன மெத்தட் செஞ்சு காட்டுவேன்? 2 மெத்தட்ல செஞ்சு காட்டுவேன் அந்த கொஸ்டினை. இன்னைக்கு ஒன்று செய்யறதோட அந்த கொஸ்டினுக்கான முழு விளக்கம் அதுலயே வந்துடும். இதுக்கப்புறம் செய்யறது எல்லாமே பிராக்டிஸா தான் இருக்கணும் சரிதானே? நாளைக்கு நான் எத்தனை மணி நேரம் 2 படிக்கணும்? 11 மணி வரைக்கும் நிற்கும் 8 ஸோ நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ப்ரிப்பேர்னா நான் கொடுத்துருக்கிறது 5 4 தான் செய்வேன். ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி யோசனமா இருக்கும். திரும்ப என்ன செய்யலாம்? மறுபடியும் அந்த விஷயத்தை மீட்டி வச்சுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா இதை அழிக்கியா எழுதிட்டீங்களா? ஓ சார். சரிக்கா. இது சரியெல்லாம் எண்ணி போடுறீங்களாடா? இல்ல. இல்ல சார். சொல்லையில யார உண்மையா சொல்லுங்க. வல்லாகி பண்ணுங்க. யாரோ சரி போட்டீங்களா அந்த இடத்துல? உண்மையை சொல்லுங்க. இல்ல சார். பொய் இல்ல சொல்லாத. இல்ல சார். சார். உண்மையை இல்ல சொல்லுங்க. இல்ல. பூரா போட்டாதானே நீ? இல்ல சார். உண்மையை சொல்லு நூறா. நான் ஒன்னும் பேச மாட்டேன். நூறா இல்ல, என்ன அப்படி மின்னாவோட சண்டே உண்மையாவா? மின்னா நூடுல்ஸ் எல்லாம் கழிக்க மாட்டீங்க கதைக்கிறீங்களா மின்னாவோட? அதைக்கு அவங்க படம் கூட அப்படியா? இல்ல சார். என்ன சரி குடிக்க வேண்டிய எப்படி சார் நான் சொல்லுவேன். அப்படி இல்ல. மின்னா நாளைக்கு போய் அடிக்கிறே இல்ல சரியா? சார் அப்படி அடிக்க மாட்டேன். முடிய பிடிச்சி சண்டையெல்லாம் முடிக்கல இல்ல. எங்க அந்த சல்மா, உங்களோட சல்மா இன்னைக்கு எங்கேயாவது போயிட்டா? வந்திக்கிறேன். வந்தீங்களா? நீங்க இல்ல சனிக்கிழமை எல்லாம் எங்கேயாவது போயிருவீங்கன்னு சொல்லி நூறா சொல்றாங்க. பத்தி விடுறேன்னு. சரி சரி ஓகே. இப்ப நம்ம கேள்வி செய்ய போறோம். சரி இப்ப நான் வந்து இந்த இருபடி சமன்பாடுலாம் எழுதுனேன் தானே. விட எடுக்க எல்லாரும் விட எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு தானே. இருபடி சமன்பாடு எழுதணும்னு 10ஆம் ஆண்டு விஷயத்த சும்மா ஓண்டா சொல்லுங்க. எடுக்கலதான் உங்களுக்கு சரியா? ஓ சார். சரி இப்ப நான் ஒரு சும்மா ஒன்று எழுதுறேன். a வர்க்கம் மைனஸ் 18x சக 46. இப்ப இதுக்கு விட எடுக்கணுமா? செஞ்சு பாருங்க விட வருதாண்டு. செஞ்சு பாருங்க விட வருதாண்டு. பிள்ளைங்க இப்பதான் மெயினான திங்குக்குள்ள போறேன். போனீங்கன்னா ஒண்ணு வேணாங்க தெளிவா சொல்றேன். இருந்தாலா படிச்சுட்டே போ. படிச்சுட்டு போய் தூங்கு. ஆளா சேரா ஏதாவாது உங்களோட தமிழ் டைப்பிங் கொண்டு போய் மண்ணெண்ணெய் ஊத்த. என்ன என்ன பேரு? அம்ராஹனா. அம்ராஹனா தானே? அம்ராஹனா படிக்கிறியா? என்ன சாப்பாடு? பான் சார். நல்ல சாப்பாடு. நானும் பாஞ்சாவோட பான் தான் சாப்பிடுவேன். பானும் டே கோழிக்கறி ஆயிட்டு வருதில்லையே சார். விளையாட வருதில்லையே. வருதா? இதுக்கு விட வருதில்ல இல்ல சார். அதாவது வராது. எனக்கே தெரியும் வராதுன்னு. உங்களுக்கு சும்மா விட்டேன் செய்யுங்க சரியா?
சரியா நேரம் போகணுமே. சரி, இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா இது கட்டாயம் வராது. ஏன்னா நான் எழுதுன சமன்பாடு முதலாவது ஏ போட்டு இங்கே போடலாமா? வராது. ரெண்டாவதுக்கு நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் விட வராது. ஏன்னா நான் சும்மா எழுதுவேன். அப்ப நமக்கு ஒரு யோசனை வரும், இதுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி. இதுதான் இங்க வரப்போகுது. பார்ட் 2ல நமக்கு விடை எடுக்கக்கூடிய மாதிரியே வரும். பார்ட் 2ல விடையே எடுக்க முடியாது. அதாவது சாதாரணமா நீங்க யோசிச்சு செய்றீங்கன்னு இந்த முன்னுக்கு இருக்கிறதால பெருக்கி காரணிகளாக்கி செய்றீங்களா, அந்த முறையே பார்ட் 2ல பாவிக்க முடியாது. பாவிச்சாலும் விடை வராது. 99.9% கேள்விக்கு வரவே வராது. ஈஸியா பப்பா கேள்வியோனா போட்டு மட்டும் அது வரலாம், மற்றபடி வரவே வராது. சோ அதுக்கு 2 முறைகளை அவங்க பின்பற்றப்படும். என்ன முறைகள்? இதுல 2 முறையில உமாமாவுக்கு ஒரு முறை சூட் ஆகலாம், அஸ்காவுக்கு ஒரு முறை விருப்பமா இருக்கலாம், நூறாக்கு 2மே விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஒண்ணும் செய்யலாது. மின்ஹாக்கு ஒரு முறை விருப்பமா இருந்திருக்கலாம். அப்ப 2 முறையே நீங்க படிச்சு வச்சிருக்கணுமா கட்டாயம்? தேவல் சரியா? 2 முறையும் படிச்சு வைக்கணும். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். சரியா? நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லிக்கிறேன். ஈஸி. அந்த சமன்பாடு மட்டும் நினைவு ஈஸி. உங்களோட மெட்ஸ் புத்தகம் யார்ட்டையும் உரப்படாம உரப்பட்டா குறைச்சி போயிருக்கு. இல்ல பிஞ்சிச்சு. நீ பசிய சாப்பிட்டு இருப்பாரு. சரி, முதலாவது முறையை போடுங்க. M1 என்னடா அந்த முறைக்கு பேர் வர்க்க பூர்த்தி முறை. வர்க்க பூர்த்தியாக்கல் முறை. வர்க்க பூர்த்தியாக்கல் முறை அல்லது நிறை வர்க்கமாக்கல் முறைன்னு சொல்லிக் கொள்ளணும். என்னன்னு சொல்லலாம்? வர்க்க பூர்த்தியாக்கல் முறை அல்லது நிறை வர்க்கமாக்கல் முறை. சமா வந்ததா? உமாமாட தோழி சமா வந்ததா? சரி சரி ஓகே. சர்பா என்ன 2 முறை? சர்ஃபா என்ன முறை எழுதிங்க சொல்லுவாங்க. முதலாவது முறை எப்படி சொல்லுவோம்? ஒன்று வர்க்க பூர்த்தியாக்கல் முறை, அப்படி இல்லாட்டி நிறை வர்க்கமாக்கல் முறை. நிறை வர்க்கமாக்கல் விடையா முறை. சரியா? மெத்தட் 2 சமன்பாட்டு முறை. சமன்பாட்டு முறை. எழுதிங்களா? ஓ சார். ஆசிகா எழுதியா? யாசின் எழுதியா? ஓ சார். மத்தாக்கள் எழுதிங்களா எல்லாரும்? பஹ்மா, சீமா, யவாமா எழுதியா? ஓ சார் எழுதிட்டேன். எழுதுனியா மறந்தியா? உண்மையை சொல்லு. எழுதுனா தானே? இப்ப எல்லாரும் நான் சொல்ற மாதிரியே செய்ய வரணும். அந்த குழப்பி கொள்ளாதீங்க. நான் இப்ப சமன்பாட்டு முறையில அந்த சமன்பாடு முதலாவது சொல்றேன். ஏன்னா இதை விளங்கப்படுத்தணும். இதை நான் சும்மா சொன்னாலே போதும். முதலாவது எல்லாரும் நான் எழுதுற மாதிரி எழுதுங்க. இதுதான் அந்த இருபடி சமன்பாடுன்னு வச்சுக்கூடும். இங்க தெரியா கணியம் எக்ஸ். எக்ஸுக்கு முன்னாடி குணகத்துக்கு பேர் என்ன கொடுக்குறேன்? சக bx சக c சமன் 0. இதுல சகவும் வரலாம், வேற என்ன குறி வரலாம்? இதுல கட்டாயம் சகதான் வரணும்.
சைவம் வரலாம் தானே? அப்புறம் என்ன செய்யலாம்? கீழே ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று இந்த இடத்துல சகவும் வந்திருக்கலாம், இல்லாட்டி சைவம். ஒன்று பாருங்க, இப்படி பாருங்க, இது ரெண்டும் சகாவா வந்திருக்கலாம் தானே? ஓ சார். ரெண்டும் சைவா வந்திருக்கலாம் தானே? ஒன்று சகாவும் இன்னொன்று சைவா வந்திருக்கலாம் தானே? இது சகாவும் இது சைவா வந்திருக்கலாம் தானே? அதெல்லாம் நான் என்ன செய்யறேன், எல்லா குறியும் வரலாம் அப்படின்றதால ஒரே ஏரியா அப்படி போட்டுக்கிறேன். சரியா? கன்ஃபியூஸ் ஆகுச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஒன்று இருக்கு தெரியுமா? உள்ள 32 28 இருக்கு தெரியும் உங்களுக்கு? இதுல தெரியுதா? தெரியுதா? என்னது? பல்லு. மேல என்ன ஐக்கி அசையுது நடாய்க்கும் போது? ஆய். வெளியால நாக்காயிருக்கும் ஐக்கி. வாய் வாய் வாயை தொடர்ந்து கதை. வீட்டை உமாட சாப்பாடு உருண்டை எப்படி கேட்கிறா நீ? வேற எதுவும் வேணும்னா என்ன கத்துவா? உருண்டு பெறலுவா தானே? சரியா? இங்கேயும் தெளிவா சொல்றேன், நீ என்ன கேட்டாலும் சொல்றதுக்கு தயார். ஆனா நீ கேட்க மாட்டேன். கேட்டுட்டா நீ என்ன ஆயிடுவா? நல்லா வந்துடும். நல்லா வந்துடும். வந்துருவோம். என்ன சர்ஃபா? சரியா? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இங்க ஏ என்னது, பி என்னது, சி என்னது பார்ப்போம். ஏன்னு சொல்றது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். பி அப்படின்றது எக்ஸின் குணகம். சி அப்படின்றது சிரிக்கிறாணி. ஒன்றின் குணகம். சி அப்படின்னு சொல்றது மாறிலி. செய்தது பேர் என்னமா? இதெல்லாம் எழுதி வைக்காதீங்க. எழுதினா என்ன ஆகுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எழுதி வச்சுக்காது. இப்ப நான் அந்த முக்கியமான சமன்பாடு எழுதுறோம். உங்களோட புத்தகத்திலேயே இருக்கும். வேணா புத்தகத்தை கிழிச்சு போட்டு பாரு முன்பக்கத்துல. சரி, அட்டையிலே அடிச்சிருப்பான். ஒரு முக்காவாசியாவது இருக்கும். சமன்பாட்டை வடிவா எழுதுறேன். தயவு செஞ்சு ஒழுங்கா பார்த்து மட்டும் எழுதிடாது. இங்க தெரியாக்கணியம் யாரு? எக்ஸ். சோ எக்ஸ போட்டு எழுதுறேன். எக்ஸ் சமன் சய பி பிளஸ் ஓ மைனஸ் இருக்கு. அப்படி ஏதாவது சார் சய பி பிளஸ் ஓ மைனஸ் அங்க என்ன வரும்? வர்க்கமூலம் பி வர்க்கம் மைனஸ் 4ac 4ac இன் கீழ் 2a. உங்களுக்கு டவுட் வருதுன்னா இவ்வளவு பெருசா எப்படி சேர்ந்தா ஞாபகம் வைக்கிறது தானே? டெய்லி எழுதணும். ரைட்டா? இந்த சமன்பாடு என்ன செய்யணும்? டெய்லி ஒரு 3 தடவை 4 தடவை ஒப்பில் எழுதி பார்ப்போம். டெய்லினா ஒரே இல்லை, கிழமையில ஒருக்கா எழுதி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. அதை விட நல்ல விஷயம் என்ன சொல்லுவாங்க, கேள்வி செய்யும் போது என்ன செய்யணும்? இந்த சமன்பாடு இருக்கா ஒவ்வொரு தடவை ஒரு கிழமையில நீ ஒரு 2 தடவை மெச் படிக்கிற அப்படின்னா அந்த கேள்வி ஒருக்கா செஞ்சு பார்க்கும்போது இந்த சமன்பாடு உனக்கு பாடமாயிடும். கட்டாயம் இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா தெரிந்திருந்தால் நல்ல. ஏன்னு சொல்லுங்க, நம்ம கிட்ட இன்னொரு முறையும் நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன், கேள்வி ஒன்றின் மூலம் இந்த முறையை விளங்கப்படுத்தவா, இல்லாட்டி சும்மா ஒரு கொண்ட தந்து இந்த முறையை செஞ்சு காட்டியா? கேள்வியை தந்து செய்வோமா, இல்லாட்டி கேள்வி தந்து பிரிண்ட் எடுத்தியா 100? ஓ சார், நான் எடுத்தேன். அப்ப நீதான் வாசிக்கணும். ஐயோ சல்மா, பிரிண்ட் எடுத்தியா? சரி, கொஸ்டின் வாசிக்கிறீங்களா? நான் ஒரு கொஸ்டின்ஸும் பார்க்கல, சரி பிள்ளையெல்லாம் சரியா தான் இருக்கும் நம்புறேன். பிடிஎஃப் காலையில பிடிஎஃப் தெரிவிக்க எங்க இருக்கீங்க? எத்தனையாவது முதலாவது செய்வோமா?
என்ன 100 முதலாவது செய்யுமா? செய்வோம் சார். உதாரணம் கேட்டதுக்கு நீ இதைத்தான் சொன்னியா உதாரணமா சுமையா? ஓ சார். சரி சரி சரி, படத்துக்கு இல்லையா? கியூட்ல இருக்கிற கொஸ்டின் வந்துட்டானே. சரி, என்ன படம்? இப்படி ஒரு முக்கோணம், அப்புறமா ஒரு சரிதானே? சரி, வேற என்ன நீளங்கள்லாம் குறிச்சிருக்கி? 14, 11. இது வந்து இப்படியா போட்டிருக்கு? ஓ சார். ஆம் சார். இதுதானே 14. ஓ, இவ்வளவு இது மட்டுமா? அது மட்டும். அது மட்டும். அங்க இது வந்து 11. அங்க இதுல ஆரை வந்து எக்ஸ். எக்ஸ் வழியா போட்டிருக்க ஆரை தான் எக்ஸ். சரியா? இப்ப வாசிங்க 100. ஆரை எக்ஸ் ஆக உள்ள அரைவட்டம் ஒன்றும் அதன் பரப்பளவிற்கு சமனான பரப்பளவுள்ள சரிவகம் ஒன்றும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸினால் இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சய 14 எக்ஸ் சய 49 சமன் 0. சைஃபருக்கு திருப்தியாக்கப்படுகின்றதென காட்டுக. சரி, இங்கு பை சமன் 22 கீழ் 7 என கொள்க. வர்க்கமூலம் 2 பெருமானத்திற்கு 1.41 பயன்படுத்தி அரைவட்டத்தின் ஆரைக்கு ஓர் அண்ணளவு பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு பெறுக. இப்படி எடுக்கட்டா. அதை விட்டு அடுத்த என்ன செய்யலாம்? முதலாம் தசமதானம். சரி, கேள்வியில நிறைய விஷயம் சொல்லிக்காங்க. அப்படித்தானே? குட்டியா இருக்கேன், நான் நிறைய விஷயம் சொல்லிக்க. அப்படித்தானே? உண்மையா சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லிருக்கு. ஓ சார். நான் சொன்னேன். ஆனா இங்க பாருங்க, அவன் கொண்டு கேள்வி கேட்டிருக்கான். இதுல எப்படி தெரியும் இந்த கேள்வியில? இப்ப நம்ம இந்த 2 முறை எடுத்தோம். ஒன்று முறைக்கு பேர் என்ன? வர்க்க பூர்த்தியாகும் முறை அல்லது நிறைவர்க்கமாகல் முறை. அடுத்த முறைக்கு பேர் என்ன? சமன்பாட்டு முறை. சமன்பாட்டு முறை. இந்த 2 முறையும் என்னத்துக்கு பாவிப்போம்னு சொன்ன? ஒரு இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். என்னத்துக்கு பயன்படுத்தப்படும்? இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அவன் முதலாவது கேள்வி என்ன கேட்டான்? இதை திருப்தியாக்குகின்றதா எனக்கு காட்டுக, சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ விட செஞ்சுட்டு போகும்போது இந்த விட வருதான்றது முதலாவது கேள்வியா கேட்கிறான். சரியா நான் சொல்றது? நம்ம இதுல ஏதோ செய்யும் போது விடையா என்ன வருமா? இந்த சமன்பாடு விடையா வருமா? முதலாவது எல்லாரும் பண்ணிக்கிட்டா? முதலாவது எல்லாருக்கு இது ஓகேயா? இந்த சமன்பாடு விடையா வரும்னு சொன்னது. இந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு என்ன செய்யட்டாம்? தீர்த்து யாருக்கு விட எடுக்கட்டாம்? இந்த அரைவட்டத்துல எடுக்கலாம். அதுக்கு நம்ம எந்த முறையையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த இடத்துல போடும்போது கட்டாயம் ஏதோ ஒரு தானம் வரப்போகுது. இப்படி ஒரு ஏதோ ஒன்று வரப்போதான். அதனாலதான் இதை சொல்றான். இது என்னத்துக்கு சொல்லப்படுது பிள்ளைகள்? வடிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது எதுக்கு சொல்லப்படுது? நம்ம கேள்வியை செஞ்சு கொண்டு போகும்போது இந்த முறையில, இந்த 2 முறையில ஏதோ ஒரு முறையில செஞ்சு கொண்டு போகும்போது இவர் கட்டாயமா தேவைப்பட்டு இதுதானே தேவையா இருப்பார் இவர் கட்டாயம். அடுத்த 2வது விஷயம், முதலாம் தசமதானத்துல கேட்கிறார். அப்ப இது மார்க்ஸ் ஒன்று நமக்கு கொடுக்காட்டி மார்க்ஸ் ஒன்று இல்லாம இவ்வளவு விஷயத்தையும் ஞாபகம் வைக்கிற கஷ்டமாயி தானே. முதலாவது டாஸ்க் இருபடி சமன்பாட்டை எடுத்த. முதலாவது நம்மளோட டாஸ்க் என்னது? இருபடி படிச்சிருப்போம். பிக் பாஸ் பாத்துருக்கீங்களா? பிக் பாஸ் பார்க்காம யாரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒன்று கூடி கடைசியா அந்த இது மாட்டேன் என்ன பேர்? கடைசி இதுல ஒருத்தனை எலிமினேட் பண்ணுவாங்க. என்ன பேர்? நினைவு இல்லாம போயிட்டு
அந்த ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ணாங்க தானே போன இதுல தானே. ஓ சார். அதோட தான் நான் அந்த 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 எபிசோடோட அந்த பிக் பாஸ் பார்க்க கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்தேன். இல்லைன்னா அந்த முக்கியமான எபிசோட்ஸ் மட்டும் வந்தா பார்ப்போம். மற்றபடி அன்றைக்கு ஒரு நாள் அந்த அவனை எலிமினேட் பண்ணாங்க. அவன் கெட்ட வார்த்தை கேச்சான், அப்படி கேச்சான், இப்படி கேச்சான்னு சுத்தி அதெல்லாம் இன்னும் சொசைட்டிக்குள்ள அவங்க எல்லாம் வரையிலேன்னு அர்த்தம். என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்படி ஒரு சும்மா நல்ல கேரக்டரா இருந்தா அவனும் ஒரு தப்பான ஆள் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவன் அனுப்பிவிட்டான். ஏன்னா அவன் இருந்தா அதை ஜெயிச்சிருவான். அப்ப அதோட அதுல இருந்து பார்க்க அவசியம். அப்ப பிக் பாஸ் எல்லாம் டாஸ்க் மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம் இந்த இடத்துல. முதலாவது டாஸ்க் 1. டாஸ்க் 1ல நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 20 சமன்பாடு எடுக்க போறோம். இந்த 20 சமன்பாடு எடுக்கிறதுக்கு அவங்க சொன்ன ஹிண்ட் என்னது? கேண்டி கிரஷ் விளையாண்டுருக்கீங்களா? ஓ சார். கேண்டி கிரஷ் அதாவது ஓ தெரியும். சார். விட்டு போடும். ஆம் சார். கற்பனை விளையாண்டுருக்கியா? ஓ அப்ப இந்த கேண்டி கிரஷ்ல எல்லாம் ஒரு எலவனைக்கு ஒரு நீ ஒரு தத்தி முண்டோன்னு சொல்லிட்டு உனக்கே விட தெரியாட்டது என்ன செய்யும்? கேண்டி கிரஷ்ல அந்த கேண்டி வந்து பிரைட்னஸ் ஆகி அப்படி டவுன் ஆக பாத்துறீங்களா? ஓகே. அதுக்கு பேர் தான் ஹிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிண்ட் அப்படின்னா நமக்கு ஒரு என்ன தர்றது, ஒரு பாயிண்ட் இல்லாட்டி ஐடியாவை தர. நமக்கு பாயிண்ட் இல்லாட்டி ஐடியாவை தரப்போகுது. இந்த கேள்வியில என்ன தர்றான் அப்படின்னா, இந்த அரைவட்டத்துல பரப்பளவு யாருக்கு சமனாகுமா? அப்ப முதலாவது நான் என்ன செஞ்சு போடுறேன், அரைவட்ட பரப்பு சமன் என்ன பரப்பு போட போறேன், சரிவகத்துல பரப்பளவு. அப்ப நான் முதலாவது விஷயத்துல ஈஸியா எழுதிட்டேனா? ஏன்னா முதலாவதுனா நீ வேற கண்டுபிடிக்கணும். அதான் முதலாவது நோக்கம். ஈஸியா கண்டுபிடிக்கும் பாருங்க. சரிவகத்துல சரிவகத்துல பரப்பளவு சமன்பாடு கேட்போம். என்ன பேரு சரதா, இங்கவா பாய் தானே கூடுது. சொல்லுங்க. சரிவகத்துல பரப்பளவு சமன்பாடு என்ன? அடித்தர செங்குத்துயரம். அடிதர செங்குத்துயரம். அச்சா புள்ள சரியா? செவர் இருக்கா சைட்ல? தட்டி கொஞ்சம் சரியா வருதான்னு பாத்துட்டேன். அஸ்கா சொல்லு. அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். அரைதர சமாந்தர சமாந்தர பக்கத்துல கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். அதே மாதிரி அரைவட்டத்துல பரப்பளவுக்கு அரைதர நம்மட சர்பா சொன்னது என்னத்துக்கு சொல்லுங்க? முக்கோணத்துக்கு. அடிதர செங்குத்துயரம் முக்கோணத்துக்கு சர்பா. அது மாத்தி சொல். மாதிரி தெரியுது இல்ல போயிட்டாங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையும் செய்யலாம். இல்ல சரி. அப்ப ரெண்டையும் அப்ப நமக்கு இந்த கேள்வி செய்யறேன்னா கட்டாயம் பரப்ப வச்சுக்கணும் தான் கூட கதைப்பான். இந்த கூட காய்க்கிற சொல்லல, பரப்ப வச்சுக்கணும் தான் கேள்வியில நிறைய காய்ப்பான். அப்ப நமக்கு கட்டாயம் எல்லாத்துலயும் பரப்புகள் தெரிஞ்சு இருக்கணும். சரிதானே? அப்ப பரப்பு எல்லாத்தையும் இங்கேயே போயிட்டு என்ன செய்வீங்க எல்லாரும் பாடமாக்குவீங்க. அது தெரியும் உங்களுக்கு, ஆனா புடபடியா சொல்லுவீங்க. இப்பயும் வட்டத்துக்கு கேட்டா 2πr சொல்றது இருக்கீங்க பரப்பளவுக்கு. சரி, இப்ப அடுத்த விஷயம். இப்ப இவரை மட்டும் தனியா எடுத்து இங்கால வைப்போம். சரியா? இவரை நான் இங்கால சும்மா தூக்கி வைக்கிறேன். இந்த ஷேப்ல இருக்குது. இந்த என்ன பேருமா இதுல இணைகரமா? சரி. சரி, இதோட அரவாசியில நீளம் எக்ஸாம். அப்ப இந்த முழுசுல நீளம் என்னவா இருக்கும்? 2x. அப்ப இது 2x. அதே மாதிரி இவ்வளவும் 14 சக இவ்வளவும் யாருக்கு சமனாய்க்கும்? மேலே இருக்கிறது. அப்ப இது 2x னா இதுவும் 2x. உயரம் எவ்வளோட வந்து 11. சரிதானே? அப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சமாந்திர பக்கங்கள் சொல்றது இந்த மேலே இருக்கிற கோணம் கீழே சமாந்திரம். சரிதானே?
அப்ப நான் இங்க எழுதும்போது சமாந்தரத்துல ஒரு பக்கத்துல நீளம் எவ்வளவு ஆயிடுச்சு 2x ஆயிடுச்சு மத்தால் 2x ஆக அதுதானே. அப்ப நமக்கு என்ன தெரியும் இந்த கேள்வி செய்யறது லேசமாக இருக்கும் உங்களுக்கு சும்மா எடுத்தோமே தான் போடல அது கவனமா யோசிச்சு அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்குதான் பேப்பரை பிரிண்ட் எடுங்க. சரியா பேப்பரை பிரிண்ட் எடுத்துங்க. என்ன பேரு ஹம்தா ஹம்தான்ற ஒரு பிள்ளை தானே ஹம்தா எத்தனை ஹம்தா பேப்பர் பிரிண்ட் எடுத்தீங்களா பிள்ளை பேப்பர் பிரிண்ட் எடுத்தீங்களா சார் நான் எழுதினேன் சார். எழுதுனீங்களா சம்ஹா வந்த சம்ஹா கிளாஸுக்கு சம்ஹா கிளாஸ் வரலையா? சரி அப்ப நம்ம என்ன செய்வோம் இங்க பிரதியிடுவோம். பிரதியிடும் போது கூட நமக்கு தோணும் ஐக்கு ஒருவேளை செகண்ட் பார்ட்ல சார் சொன்னாரு சொல்லிருக்கிறதா நீங்க சார் செகண்ட் பார்ட்ல என்னன்னு போடுவோம் 3 ദിവസം 3 ദിവസം எங்க போடுவோம் சார் ஓமா எனக்கு ஒன்றும் விளங்கல. என்ன விளங்குது உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் விளங்கல. பேப்பர் பிரிண்ட் எடுத்தீங்களா? இல்ல ஏன் பேப்பர் முதல்ல பிரிண்ட் எடுக்கல? மறந்துட்டு சார். அப்படி இருங்க சரியா. கணக்குல இவ்வளவு நேரம் செய்யும் போது ஒண்ணுமே கேட்கல நீங்க இதெல்லாம் சொல்லும்போது சும்மா தானே இருந்தீங்க. நான் விளங்கிச்சான்னு கேட்டுக்கிட்டு எழுதுனேன் தானே இமாரா இமாரா கதைச்சா கதைக்கணும். ஓ சார் இவ்வளவு நேரம் கேட்கும்போது சும்மா தானே இருந்தீங்க விளங்கிச்சான்னு ஒண்ணும் கேட்கும்போது. இல்ல சார் லெஃப்ட் ஆகி வர கவரேஜ் இல்லைங்க மழை சரி மட்டும். சரி நீ ஏன் பேப்பர் பிரிண்ட் எடுக்கல அதுக்கு சொல்லுங்க. அதாவது படிக்கணும் நீ இன்ட்ரெஸ்டோட வந்தாலா? சார் பாப்பா வெள்ளைக்கு போன் எடுத்துட்டு போயிட்டா நைட்டுக்கு தான் வர 8:30க்கு தான் வரும். சரி வாப்பாடு சொன்னா வாப்பா பிரிண்ட் எடுத்துட்டு வர மாட்டாரா? கேக்கியா வாப்பாடுனா பிரிண்ட் எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? கேக்கியா மறந்துட்டு கேக்கியா வாப்பாட்ட இப்ப வாப்பா சொன்னா வாப்பா போன கொண்டு போடி நீ பிரிண்ட் எடுத்துருப்பாண்டு சொன்னாதானே வாப்பாட்ட கேக்கியா நீங்க போன கொண்டு போறாலாம் பிள்ளைக்கு பிரிண்ட் எடுக்கிற மாட்டேங்குது. இல்ல சார் பேப்பர் எப்ப பிள்ளைகள் போட்டது நேற்று போட்டேன் தானே முன்னுக்கே சொல்லிட்டேன் தானே வியாழக்கிழமை பேப்பர் போடுவோம் பிரிண்ட் எடுத்துருவாங்க. பேப்பரும் கையில இல்ல கேள்வியும் தெரியாது. அப்ப இந்த கேள்வி விளங்குமா விளங்காதா? விளங்காது. அப்ப விஷயம் விளங்குது தானே. இப்ப யாருல தப்பு என்ன விளங்கப்படுத்துறது தப்பா இல்லாட்டி நீ ஒண்ணும் வராத விளங்கிச்சானே. ஒரு பிடிஎஃப் போட்டா முதல்ல பிரிண்ட் எடு அப்பா திரும்பி கால் பண்ணி கேட்டார் அப்படின்னு சொன்னா நீ படிக்கல அப்படி செய்யறான்னு சொன்னா நான் தான் கடைசி நீ படிக்கிறதா நான் ஏன் உன்னை ரிமூவ் பண்ணி போடும் பாவம்னு சொல்லி திரும்பியும் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளையோட வாழ்க்கை அநியாயம் வைக்கிறோம். நீ ஏன் திரும்பியும் விளையாடுறா? நான் ஒன்று சொல்றேன் திரும்ப வடிவா கேட்டு உனக்கான சொல்றேன். உனக்கு அட்வைஸ் பண்றது வேணா எரிச்சல் ஆகிக்கலாம் எங்கடா ஒரு அட்வைஸ் பண்ணிக்கானது. அது எப்படி பிள்ளைகள் சொல்றது அது நமக்கு அந்த விளக்கம் கொஞ்சம் குறைவாகிக்குது சரியா. அது கொஞ்சம் காலம் போன பிறகு யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல வச்சு அவமானப்படுத்துவாங்க. அன்னைக்கு அடே நான் படிச்சிருந்தா எனக்கு அந்த அவமானம் கிடைச்சிருக்காதுடா அப்படின்னு சொல்லி தோணும். நான் யாரையும் சொல்லல சொல்றேன். எப்படி ஒரு இடத்துல வச்சு நம்ம அவமானப்படும் போது அடே நம்ம படிச்சிருக்கலாம் தானடா அப்படின்னு சொல்லி தோணும் தெரியுமா? யாருக்காவது எப்பயாவது இது நடந்திருக்கா? இல்ல இவ்வளவு வருஷத்துக்கு இல்ல சார் நடக்கும். போங்க A லெவல் முடிஞ்சு யூனிவர்சிட்டி அந்த சைடெல்லாம் போங்க. அந்த டைம்ல யூனிவர்சிட்டி புனியவத்தை நிற்கும் போது பக்கத்துல யாராவது சாதாரண ஆள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க 2 பேரும் படிப்பு பத்தி கழிச்சிருக்கும் போது இவருக்கு எப்படி இருக்கும்? 3வது நிக்கிற ஆளுக்கு ஒன்று படிப்பு கதை கழிக்க ஆயிடுவான் இல்லாட்டி அவனுக்கு அதுல மன வருத்தம் வரும். அந்த மன வருத்தம் எப்போ வரைக்கும் இருக்கும்? அவன் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கை ஃபுல்லா இருக்கு. காசு என்னதான் வந்தாலும் படிப்பு இல்லைன்னு ஊர்ல உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் 30,000 40,000 டீச்சர்ஸ் வாங்குறாங்க. ஸ்கூல்ல 47,000 45,000 வருது போல இப்ப சம்பளம். அவங்க எல்லாரையும் ஸ்கூல்ல எப்படி கூப்பிடுவாங்க? ஸ்கூல்ல அதுல சுத்தி வர ஊர்ல எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? டீச்சர் சார் தானே கூப்பிடுவாங்க. எப்பயாவது வாடா கூடண்டா கூப்பிடுவாங்க? இதே உங்களோட ஊர்ல உள்ள சம்மாட்டி நல்ல கடை வச்சிருக்காலையும் ரோட்ல போறவங்க மச்சான்னு தானே கேட்பான். என்ன மச்சான் கடை எப்படி போடணும்னு கேட்பான். சேர பார்த்து கேட்பானா? ஒரு சேர பார்த்து கேட்பானா?
என்னன்னு கேட்பான். சரி எங்க போறீங்க, நான் கொண்டு போய் உங்களை இறக்கி விடு அப்படித்தானே கேட்பான். எந்த ஊர்ல இருக்கவங்க. அதுக்கு பேர் தான் படிப்புக்கான மறுபாதை வேணும். அப்படின்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்து கொடுக்கணும். சரிதானே? தெளிவா சொல்லிட்டேன். நீ வாழ்றது காசு உழைக்கத்தான், மறுவாதையே காசு உழைக்கணும். பெரிய ஆகலா இருந்து ஆகலும், பெரிய ஆகலா இருக்க ஆகலையும் என்னதான் சொன்னீங்கன்னாலும் சேர்ந்த வார்த்தையோ சேர்ந்த வார்த்தை இப்ப நான் சேராகிதான் சேர்ந்த வார்த்தை வரணும் இல்லை. இப்ப எங்கட ஜிம் இருக்கு, சரியா? நான் போற ஜிம் இருக்கு. அந்த ஜிம் ஓனர் எல்லாரோட எப்படி தெரியுமா கைப்பாரு? அந்த மச்சான் தான் அவங்க போடுவாங்க, சிங்கிளாக மச்சான். நம்ம மச்சான்னு சொல்லுவாங்க, அவங்க மச்சாங்களு MACHANK NGன்னு நினைக்கிறேன், மச்சான்னு தான் சொல்லுவாங்க. இல்லாட்டி அந்த BN பங்கா ஓம்பங்க அந்த ஒரு மச்சாண்ட ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் இன்றைக்கு அவரை சேர்ன்னு சொல்லி கூப்பிட்டணும். அண்டையில இருந்து அவர் எப்படி தெரியுமா என்னோட அவ்வளவு மரியாதையை தான் நான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறாங்களோ எல்லாரும் ஐயே இல்லாட்டி ஐயா இல்லாட்டி மச்சான்னு சொல்லுவானு இது சொல்லி தான் கதைப்பாங்க. ஆனா நான் மட்டும்தான் ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்குறதால அவர் எனக்கு திரும்பி அதை தருவாரு தானே. ஒரு படிக்கிறபடியும் அதுக்கான தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். நினைச்சா இப்ப நான் படிச்சார பாடம் இண்டில இருந்து ஒரு காத்தர கூடிய விலங்குகள்னு சொல்ல இல்லாது சொல்லுமா இருக்கும். நான் சொல்ற மாதிரி சொல்லுவானா? அதுல விஷயம் பிள்ளைகள் இருபடை சமன்பாட்டுக்கு விளக்க சொன்னாம தான் படிப்பாங்க. இந்த முறையே வந்துச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். சரியா? அதுக்காக நான் சொல்றது, நான் சொல்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். பிரிண்ட் மட்டும் தான் எடுத்துட்டு சொன்னேன், வேற ஏதாவது செஞ்சுட்டு சொன்னா செஞ்சுட்டு கூட சொன்னேன். இந்த கேள்வி என்ன ரீசன் சொல்லாம பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்த பேப்பர்ல நான் எழுத சொல்லல, பிரிண்ட் எடுத்துட்டு வந்தது அதை நீங்க அதுல ஸ்டெப்லர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான டைம் எடுத்து பாருங்க. பிரிண்ட் பண்ண பேப்பர்ல எழுதாது. பிரிண்ட் பண்ண பேப்பர்ல எழுதணும்னா என்னதுக்கு நான் படிப்பாங்க. பிரிண்ட் பண்ண பேப்பர் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபார்மட்ல இருக்கு. எப்பயாவது எக்ஸாம் அந்த பார்ட் 2ல எழுதியா கொடுக்குறீங்க? பார்ட் 2ல எழுதியா கொடுக்குறீங்க? இல்ல சார். அதானே அந்த பேப்பரை ஃபார்மட் பண்ணணும். நான் சொன்னா நான் தான் சரி இது என்ன அட்வைஸ் பண்ண வைக்காதீங்க. நான் எனக்கு எரிச்சலா இருக்கா, எனக்கு விருப்பமே இல்லை அட்வைஸ் எல்லாம் பண்றதுக்கு. இப்ப எனக்கே மாச்சல் ஆயிருக்கு, நீங்க விடுறீங்க இல்ல. சரியா? சரி. அவன் நமக்கு சமாந்தர பக்கம் ரெண்டையும் கூட்டணும். ஏன் நம்ம பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? சரிவாத்திர பரப்பளவுக்கு அரைதர சமாந்தர செங்குத்து உயரம். இங்க முதலாவது சொன்ன விஷயம் திருப்தியாக்குகின்றதா அப்படின்னு சொல்லி இந்த சமன்பாட்டு கேட்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முன்னுக்கு சொல்லியிருக்கான் இது ரெண்டுடையும் பரப்பு சமன். அப்ப இது ரெண்டு பரப்பையும் நம்ம சமன்படுத்தும் போது வார சமன்பாடு என்னவா இருக்குமா? இந்த இருக்க இருபடி சமன்பாடு ஆகிக்குமா? அதுக்கான இந்த ரெண்டு பரப்பையும் சமன் செய்யலாம். சரியா? இந்த பரப்பை சமன் செய்யணும்னு சொன்னா முதலாவது இந்த நீளங்கள் எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கேன் எனக்கு. அதுக்கான இதை நான் எழுதிக்கிறேன். சரி, இப்ப நம்ம இதுல குறிப்போம். இதுல நான் இதுல வச்ச ஒரு வெட்டொன்று வெட்ட போறேன். உங்களுக்கு அப்படி விளங்காட்டி என்கிட்ட தெளிவா கேளுங்க, ஏன் இந்த வெட்டு வெட்டிங்க. சரியா? நான் இதுல இது ரெண்டையும் இப்படி வெட்டி விட்டேன். உங்களுக்கு விளங்காட்டி ஒரு முறை கேளுங்க, ஏன் இந்த வெட்டிங்க. யாருக்கும் விளங்காட்டி கேளுங்க, நான் சொல்றேன். சொல்ல மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா நீங்க கேளுங்க, அது விளங்கிச்சா விளங்கினு ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது கூட்டல் மாதிரி ஏதாவது தெரியுதா நம்மள கண்ணுக்கு? இங்கால இந்த சமன்பாடோட ஏதாவது கூட்டிட்டு இருக்கா? இல்ல. அப்ப இந்த கீழே இருக்கிற ரெண்டால நான் மேல கொண்டு வைங்க என்ன செய்யலாம்? இந்த சமன்பாட்டோட அப்ப ரெண்டும் என்ன செஞ்சோம்? நான் டைரக்டா என்ன செஞ்சுட்டேன்? இந்த இடத்துல வச்சு இதெல்லாம் நம்ம ஷார்ட்டா ட்ரை பண்ணி வச்சுக்கணும் பிள்ளை. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் ஆகணுமா இல்லையா? சோ பைக்கு பதிலா பிரதிடுங்க 22/7 தர r வர்க்கம். இங்க r எவ்வளவுன்னு சொல்லிருக்கு? x இன் வர்க்கம் சமன். வடியா பதிஞ்சோளங்க பிள்ளை. அவன் கேள்வியில பைக்கு போட சொல்றது போடணும், நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது. அவன் சொல்லியிருப்பான் அதுல எல்லாமே. அடுத்த விஷயம் சமாந்தர பக்கங்கள கூட்டுத்தொகை. அப்ப சமாந்தர பக்கங்கள் இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். சமாந்தர பக்கம் ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? எப்படி சொல்லுங்க? 4x சக 14. 4x சக 14 பிராக்கெட் பண்ணிக்கணும். என்னது பிராக்கெட்லாம் வரும். அங்காளை இதோட பெருக்கணும். அங்காளை யார் இப்ப உயரம் எவ்வளவு? x 15. h 11. சரிதானே? இந்த பாடம் உண்மையில நான் மனசால சொல்றேன் அப்படின்னு சொன்னா
ஈஸி பாடம் தான். நான் இதுல கொஞ்சம் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவேன். கலருல 5 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது, மிச்சம் 5 போனா போட்டு விட்டு போட்டு எடுக்கிறதும் 10 மார்க்ஸ் ஒழுங்கா எடுக்கிற மாதிரியே சொல்லுவேன். ஆனா கட்டாயமா எனக்கு நீங்க இனி ஏதாவது செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தமிழ் வாசிச்சு பழகும். தமிழ் இருக்கு தானே, தமிழை வாசிச்சு பழகுனீங்க லேஸ் ஈஸியா செய்யவும் வேண்டும். உங்க எல்லாரையும் செய்யணும்னா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை என்று யாருக்குமே சொல்ல இல்லாது, பிரச்சனையா தெரியாது. சரி, இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா இதுல என்ன செய்வோம், நீங்க கொஞ்சம் எழுதும். இது அப்படியே நான் நீங்க கொண்டு எழுதுறேன். இல்லாட்டி இதுல வச்சு இதுக்குள்ள பெருக்கு போகுமா? சரி சார் 22 எக்ஸ் வர்க்கம் சமன் என்ன வரும்? 11ஆல 4x பெருக்குனா 44 x சக 11ஆல 14 பெருக்குனா 154. 154. சரிதானே இது? ஓ சார். சரி சரி. சார் எனக்கு கவரேஜ் இல்லைங்க. யாருக்கு யாருக்கு உங்க ஊர்ல கவரேஜ் இல்லைன்னா நான் என்னமா வந்து டவரையாமா அந்த இதே செய்யறது? இருபத்தி ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சமன் 44x சக 154. இப்ப என்ன செய்யணும்? 7ஆல கொண்டு நீங்க பெருக்க போறோம். 7ஆல கொண்டு வந்து பெருக்கணும் எப்படி பிள்ளை இருக்கும்? பிராக்கெட்டுக்குள்ள இவங்க அவ்வளவு பெரிய போடணும். ஏன்னு சொல்லுங்க. பெருகி பாருங்க. அந்த 7 வந்து இங்க பெருக்கப்படும் போது படியா பாருங்க. அந்த 7 வந்து இங்க பெருக்கப்படும் போது இங்க 2 பேர் இருக்காங்க. யாரு? 44 சக 154. அப்ப அவங்க 2 பேரையும் வந்து பெருக்கப்படும். சரிதானே? சார் சார் போர்டை கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடுங்களா சார்? இப்ப ஓகேயா? இப்ப சார் ஓகே சார். இந்த 7ஆல என்ன செய்யறேன்? அங்க கொண்டு போய் பெருக்கிறேன். என்னடா இவ்வளவு பெருசா போகுது? எதுவும் சுருக்கல் எங்கனே விட்டுட்டாங்க. எதையாவது சுருக்கி இருக்கலாம் ஏதாவது. சார் 22 11 வெட்டணுமையா? செய்வோமே பாப்போம். கூட போகுது. சார் 7 154 சுருக்கலதா? அப்படி வெட்டிடல. இப்படி போய் அங்க பெருக்கத்தை எழுதிய உடனே வெட்டிடல. உங்களுக்கு இருங்க வர கீழே நம்ம எப்படி செய்வோம் வர மாதிரி. 22x வர்க்கம் சமன் 7ஆல 44 பெருக்குனா 308. 308 308x சக அங்கால பெருக்குனா எவ்வளவு வருது? 154 7ஆல பெருக்குனா 1078. 1078 தானே? இப்ப என்ன செய்வோம்? இவங்க எல்லாரையும் சமன்பாட்டுக்கு மத்த பக்கம் கொண்டு வரும். கொண்டு வந்தா 22x வர்க்கம் சய 308x சய 1078 சமன் என்னடா போகுது? 0. ஆனா அவன் தந்திருக்க சமன்பாடு எப்படி இருக்கு? x வர்க்கம் மைனஸ் 14x மைனஸ் 49 சமன் 0. இங்க x வர்க்கத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? 1. ஆனா இங்க x வர்க்கத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? 22. அப்ப இந்த சமன்பாடு நமக்கு வர்ற சமன்பாடு கடைசியா என்ன வருதோ அதுல x வர்க்கத்துக்கு முன்னாடி எதுவும் நம்பர் வந்துச்சு. சரியா பாத்துக்கோங்க. நம்ம செஞ்சு கொண்டு போகும்போது x வர்க்கத்துக்கு முன்னாடி நம்பர் வருது. சரியா செஞ்சுட்டு போகும்போது சொல்றேன். x வர்க்கத்துக்கு முன்னாடி நம்பர் வந்தா அந்த நம்பரால இந்த முழு சமன்பாட்டையும் பிரிச்சுடும். என்ன செய்யணும்?
நம்ம செஞ்சு கொண்டு போகும்போது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் வருது, அவன் தந்திருக்கிறதுலயும் ஒன்றுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இதால என்ன செஞ்சுக்கணும், ஃபுல்லா பிரிக்கணும். அது ஃபுல்லா எப்படி பிரிக்கிற அப்படின்னு சொன்னா 22 எக்ஸ் வர்க்கம் சரியா கீழ் 22 கழித்தல் 308 எக்ஸின் கீழ் 22 கழித்தல் 1078 கீழ் 22 சமன் 0 கீழ் 22. இதுல எல்லாத்துலயும் என்ன செய்வீங்க, சிவத்த கலர் பேனையால என்னென்ன சொல்றோம் அதையெல்லாம் எழுதி வைக்கணும். எழுதாம சும்மா நான் எழுதுற எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எழுதினீங்கன்னா கடைசி வரைக்கும் மார்க்ஸ் வந்து 30 தான் இருக்கும். மார்க்ஸ் எல்லாம் கூடாது, கூடவே கூடாது. தெளிவா சொல்றேன், நான் வாயால சொல்றது நிறைய விஷயத்த கையால எழுதி வச்சுக்கோ, இல்லாட்டி கடைசி வரைக்கும் உனக்கு மார்க்ஸ் கூடாது, கூடவே கூடாது. நான் தெளிவா சொல்றேன், ஒரு சொட்டு கூடி கூடாது மார்க்ஸ். நான் சொல்றதை எழுதி வை. நீ பேசிக்கா மெட்ஸ் கிளாஸ்ல போய் இதைத்தான் பிள்ளை விட்டு வாரா. என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, மெட்ஸ் கொப்பி எடுத்து உங்களால படிக்கிட்டு இருக்கா? இல்ல சார். இல்ல சார். அதான் பிரச்சனை. இப்ப நீங்க மெட்ஸ் கொப்பில எதையாவது நோட்ஸ் வடிவில அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி, இப்ப நான் இந்த இருபடி சமன்பாடு பாடத்தை படிச்சுக்கொள்ள போறேன், இந்த கேள்வி வருது அப்படின்ற போதுன்னா அந்த பாடத்துக்குள்ள போய் நான் சொன்ன விஷயத்த உங்களோட தமிழ்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது லேசா இல்லையா? அப்ப பாருங்க, அப்ப இந்த இடத்துல நான் ஏல சொன்னேன்னு சொல்லி 22 பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன நடக்கும், அதுல நமக்கு இந்த சமன்பாட்டையும் ஒப்பிட்டு வைப்பீங்க. இதுல முன்னுக்கு ஒன்றுதான் ஆகி, சோ இவரை கொண்டு வரணும்னா நான் இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடிக்கிறத எல்லாத்தையும் பிரிக்கும். அப்ப பிரிச்ச எந்த இடத்துல என்ன வரும், 22 வெட்டுப்பட்டு எக்ஸ் வர்க்கம் கழித்தல் 308 22 பிரிச்சா 14 அதே போல 1078 20 பிரிச்சா 49 சமன் 0 22 பிரிச்சா எப்படி பிரிச்சாலும் சில சுருக்கல்கள் நீங்க இங்க வச்சு செஞ்சிருக்கலாம், பட் நான் வந்து அதை செய்யல. வர்ற போக்குக்கு ஒரு வேலை அப்படி போனாலும் செய்யலாம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக செஞ்சிருக்கேன். இது ஓகே எல்லாருக்கும்? 10:30 ஆயிட்டாடா, என்ன செய்யறது? முடிச்சிட்டு போவோம் சார். இது அடுத்த கிளாஸ் ஃபுல்லா முடிச்சிட்டு போங்க சார். சார் முடிச்சிடுங்க. சரியா, ரெண்டாவது மெத்தட் பெரிய விஷயம் இல்ல, நான் முதலாவது மெத்தட ஸ்டெப் பை ஸ்டெப்பா மட்டும் சொல்றேன். சரியா, இந்த கொஸ்டினுக்கு ஓகே? ஓகே சார். ஸ்டெப் பை ஸ்டெப் வேற எதுவுமே சொல்லல, அதை நான் அடுத்த கிளாஸ்ல கவர் பண்ணுவேன். இப்ப நான் அந்த இதை எப்படி செய்யறதை மட்டும் சொல்றேன். எல்லாரும் இந்த பக்கம் போட்டதோ நீங்க இதை எழுதியானே? ஓ சார். இல்ல சார், கொஞ்சம் ஓகே எழுதுறேன். எழுது, நான் போட்டோ எடுத்துட்டு அடிச்சு எழுதியா சரி சார் முடிச்சு. ஆன்சர் எழுது. நான் இந்த பக்கம் தான் செய்ய போறேன். இதான் பிள்ளை முதலாவது டாஸ்க் நமக்கு முடிஞ்சுட்டு, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இவரை முதலாவது முறையை பாவச்சு தீர்க்கிறது எப்படின்னா நான் டே காட்டு தரேன். சரியா அழகா சொல்லி தரேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன். டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். சரியா? சோ மாத்தையா இப்படி சரி சரி. சோ இந்த இருக்கு சமன்பாடு, இவரை தான் மாத்த போறேன். நான் இந்த சமன்பாடு எழுதி சொல்றேன். சொல்றது அப்படியே எழுதுங்க எல்லாரும். ஒன்றை மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணா ஒரு ஒண்ணுமே விளங்காது. படியா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முதலாவது முறை
வர்க்க பூர்த்தியாக்கல் அல்லது நிறை வர்க்கமாக்கல் முறையை பாவிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கணும் குணகம்? உண்டு. ஒன்றா இருக்கணும். முதலாவது ரூல் வழங்கிட்டா என்னம்மா? ஓகே, அப்ப நம்ம டாஸ்க் 2க்கு வந்துட்டோம். அதுல என்ன வைக்கணும்? முதலாவது அந்த தெரியா கணியத்துல குணகம் என்ன வைக்கணும்? இருக்கணும். எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்றாக இருக்கும். நான் இந்த இடத்துல எக்ஸ் வர்க்கம் சொல்றேன், இதுல என்ன வேணாலும் வரலாம். இதான் முதலாவது ரூல்ஸ், மத்தபடி ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்வோம்னா இங்க இருக்கிற மாறிலியை அந்த பக்கம் கொண்டு போவோம். ஸோ ஸ்டெப் 1ல என்ன செய்வோம்? இந்த மாறிலியை அந்த பக்கம் கொண்டு வரும். அது எப்படி வரும்? எக்ஸ் வர்க்கம் -14x சமன் 49. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன எழுதி வைப்பீங்க? மாறிலியை சமனுக்கு கொண்டு போறோம். மாறிலி இப்படி போட்டு சமனுக்கு அங்கால கொண்டு போறோம். இது முதலாவது ஸ்டெப். சரிதானே? நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா நோட் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் அழகா முதலாவது ஸ்டெப் முடிஞ்சு. ரெண்டாவது ஸ்டெப் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன செய்வோம்னா இதுல 3 பேர் இருக்காங்க. இவருக்கு நடுவுல யார் இருக்காரு? 14. நடுவுல 14 மட்டுமா தெரியுது. 14x இருக்கு. சரியா? குணகம் இந்த இடத்துல அவசியம் இல்ல. நான் இப்ப சொல்ல போற செகண்ட் ஸ்டெப்ல என்ன அவசியம் இல்ல? குணகம் அவசியம் இல்ல. நடு உறுப்புன்றது யாரு? இந்த எக்ஸோட வர்றாங்க நடு உறுப்பு. ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன செய்வோம்டா நடு உறுப்புட அரைவாசியிட வர்க்கத்தை 2 பக்கம் கூட்டணும். எந்த பக்கம்? 2 பக்கமும் கூட்டணும். என்ன செய்யணும்? வழியா பாருங்க. நடு உறுப்புட குணகத்துல அரைவாசி. நடு உறுப்புட குணகம் என்னது? 14. 14. இவர் அரைவாசி எவ்வளவு? 7. அதை என்ன செய்யணும்? 2 பக்கமும் கூட்டணும். வழியா பார்த்தோம். 2 பக்கம் என்ன செய்ய போறேன்? கூட்ட போறேன். அப்ப இந்த இடத்துல நடு உறுப்பு என்னது? நடு உறுப்புட குணகம் 14. அதுல அரைவாசி 2 பிரிக்கணும் 7. அப்ப என்ன செய்ய போறேன்? 7 வர்க்கத்தை 2 பக்கமும் கூட்ட போறேன். எதுல? இந்த சமன்பாட்டுல கூட்டுங்க. எக்ஸ் வர்க்கம் -14x சக 7 வர்க்கம் சமன் 49 சக 7 வர்க்கம். ஓகே, கரெக்டா? செகண்ட் ஸ்டெப் ஓகேயா? எழுதி வச்சீங்களா? நடு உறுப்பின் குணகத்துல 2 பக்கம் என்ன செய்யணும்? கூட்டம். சரியா? இப்பதான் நான் சொன்னேன் இது ஒரு என்ன வடிவமா வந்துட்டு நிறை வர்க்க வடிவம். முதலாவது ஆளும் கடைசி ஆளுக்கும் வர்க்கம் இருந்தா எப்படி எழுதலாம் சொன்னேன்? முதலாவது எக்ஸ போடுவோம். முதலாவது வர்க்கம் இருக்கால போட்டு நடுவுல இருக்கிற குறிய போடுவோம். குறிய போட்டு கடைசியா யாருக்கு வர்க்கம் இருக்கோ அவரை போட்டு முழுவதையும் வர்க்கம் ஆகும். இது எத்தனையாம் ஆண்டு விஷயம்? சரியா? கிரேட். 9. 9ல இல்லமா, இது 10ஆம். சரியா? வழியா பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்தில் இருக்கிறதுல முதலாவதுக்கும் வர்க்கம் கடைசியா இருக்கிற ஆளுக்கும் முழுவதுக்கும் வர்க்கம். என்ன செய்வோம்? முதலாவது ஆளை எழுதி நடு உறுப்புட குறிய போட்டு அடுத்த யாருக்கு வர்க்கம் வந்தீங்க அவரை போட்டு என்ன செய்வோம்? முழுவதையும் வர்க்கமாக்கும். இந்த முறைக்கு பெயர் என்ன? செய்யற முறைக்கு பெயர் என்ன? வர்க்க பூர்த்தியாக்கல் இல்லாட்டி அப்ப இந்த இடத்துல நான் நிறை வர்க்கம் ஒன்று உருவாக்கியிருந்தானே. இதுதான் நம்மட மெயின் நிறை வர்க்கம் உருவாக்குறதா மெயினான டாஸ்க். இது சமன் என்ன வரப்போகுது? 49. 7 வர்க்கம் 49 கூட்டினா எவ்வளவு? கூட்டினா எவ்வளவு? 49 108. 108. 49 108 108. 98. 58.
98. 98 சார் 98. சரிதானே? சரி. அப்ப இந்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் தான் முக்கியம். அங்கால வர்றது நீங்க இந்த இடத்துல என்ன யோசிக்கணும்? அப்ப இந்த இடத்துல எப்படி குறிச்சு வைப்பீங்க? நிறை வர்க்கமாக்கணும் அப்படின்றத போட்டு வைங்க. ஏதோ நான் இப்ப எக்ஸாம் படிக்கிற மாதிரி தான் இங்க இருக்கேன். அப்படிதானே? நான் ஏதோ எக்ஸாமுக்கு படிக்க நோட்ஸ் எழுதி வைக்கிற மாதிரி அப்படித்தானே இருக்கு. கரெக்டா அப்படி ஆயிட்டு. சரி, வர்க்கம் அங்கால போனா என்னவா வரும்? வர்க்கமூலம் இதான் சொன்னேன். என்ன வர்க்கமூலம்? சக அல்லது சகவோ சய. சகவோ சய அல்லது சக அல்லது சய வர்க்கமூலம். சரியா? இப்ப வர்க்கமூல பாடம் இருக்கு சேடுகள், அதையும் ஒரு முறை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து பாருங்க. அதுலயும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த சயலங்களை என்ன செய்ய போறேன் கொண்டுட்டு சயலங்களை போனா சக ஏழு. அப்ப எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் சமன் சக ஏழு சகவோ சய எத்தனை வரும்? 30 இல்லமா தங்கம் எத்தனை? பசிக்குதாடா? 98. சரி, அடக்க முடியும். சரி, இப்பதான் இப்ப இருக்கிறதா என்னத்துக்கு நான் இந்த இடத்துல ஹிண்ட் நோட் சொன்னேன் தானே. இவர் நோட் பண்ணி வைங்க. இவருக்கு என்னது அந்த ஹிண்ட். இந்த ஹிண்ட் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா இந்த 98 ஏதோ ஒரு நிறைவர்க்க விடைவர்றாத பெருக்கமா மாத்த போகுது. படியா பார்த்துக்கோங்க. இந்த வர்க்கமூலம் 98 நீங்க எழுதும் போது நான் இதுல எழுதுறேன். நம்ம வர்க்கமூலம் 98 எழுதும் போது இதுக்குள்ள ஏதோ ஒரு நிறைவர்க்க எண் வர மாதிரி இருக்க போதும். அதாவது நிறைவர்க்க எண் விட தெரியும் தானே. நிறைவர்க்க எண் 16க்கு என்ன விட? வர்க்கமூலம் 16க்கு 4. வர்க்கமூலம் 25க்கு சொல்றீங்க. அது மாதிரி இதுக்குள்ள ஏதோ ஒடுங்கிட்டு இருக்கு. அதை எப்படி கண்டுபிடி அப்படின்னா இங்க இவன் தந்திருக்கான் தானே. இந்த 2ஓட பெருக்கப்பட்டு வாராளாத்தான் இருக்கும். அப்ப 2ஓட எதை பெருக்குனா 98 வரும் யோசிங்க. 49. அப்ப 2ஓட 49 தான் பெருக்க போறோம். அப்ப வடிவா பாருங்க. இந்த இடத்துல நான் எழுதி காட்டுறேன். எழுதுறேன் 2ஓட 48 பெருக்கும் 49. இப்ப என்ன செய்யலாம்? வர்க்கமூலத்துக்குள்ள பெருக்கலாம் இருந்தா தனித்தனியா வர்க்கமூலம் எடுத்து பெருக்கலாம். பிள்ளைங்க நான் என்ன செய்யறேன்டா இந்த அறிக்கை தானே வர்க்கமூலம் 98 தெரியுத. வர்க்கமூலம் 98 அவரை உடைச்சதுன்னா எப்படி எழுதலாம்? 2 தடவை 49. இந்த 2 தடவை 49 நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இங்க தந்திருக்கிறத வச்சுக்கொண்டா கண்டுபிடிச்சேன். அப்ப 49 வர்க்கமூலத்துக்குள்ள பெருக்கிறது என்ன செய்யலாம்? தனித்தனிய வர்க்கமூலம் எடுத்து எழுதலாம். வர்க்கமூலம் 49 விட என்ன? 7 வர்க்கமூலம் 2. அப்ப இந்த வர்க்கமூலம் 98 எப்படி எழுதி வைக்கலாம்? 7 வர்க்கமூலம் 2. எங்க படிப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேடுகள பாடத்துல இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அதெல்லாம் இங்கதான் யூஸ் ஆகும். சரியா? அப்ப என்ன வர போகுது? எக்ஸ் சமன் 7 சகவோ சய 7 வர்க்கமூலம் 2. சரியா? இப்படி இருக்கிற நான் வேற எப்படி எல்லாம் எழுதலாம் சொல்லுங்க. ஒரு முறை இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? எக்ஸ் சொல்ற ஆளுக்கு ஒரு முறை விட வரும் 7 சக 7 வர்க்கமூலம் 2. அல்லது எப்படி வரும் சொல்லுங்க. 7 சய 7 வர்க்கமூலம் 2. இப்ப பிரதிடுங்க. அப்ப எக்ஸுக்கான விட வரும் 7 சக 7 தர எத்தனை சொல்லிக்கு வர்க்கமூலம் 2 1.41 பெருக்குங்க. 7 தர 1.41 7 தர 1.41 எவ்வளவு? இதை மட்டும் சொல்லுங்க. 9.87. எத்தனைமா? 9.87. அப்ப 7ஐயும் 9.87 கூட்டிங்கன்னா 16.87 சென்டிமீட்டர். அப்படிதானே?
எக்ஸுக்கு ஒரு விட இப்படி வந்தீங்க. அடுத்த விடையை பார்ப்போம். எக்ஸ் சமன் 7 கழித்தல் இது ரெண்டையும் பெருக்கும் போது எத்தனை விட வந்துச்சு? 9.8. அப்ப இந்த இடத்துல இது வந்து விட எப்படி வந்துடுது? ஒரு மைனஸ்ல விட வந்துடுது. அப்ப எக்ஸ் வந்து எப்பயும் எப்படி இருக்கும்? பிளஸ்ல இருக்கும். விட பிளஸ்ல பூஜ்ஜியத்தோட என்ன ஆகும்? பெருசா பெருசா தான் இருக்கும். பூஜ்ஜியத்தோட எப்படி கட்டாயம் பெருசா தான் இருக்கும். சோ அதால இந்த மைனஸ் வர்ற வழியை எடுக்க மாட்டோம். நான் திரும்பியும் இதே மாதிரி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ worry பண்ணாதீங்க. இப்ப இதுல இப்படி ஒரு விட கிடைச்சிட்டா இத போட்டாலும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் இல்லாம போயிடும். ஏன்டா என்ன தசமானது இருக்கு? முதலாம் தசமானத்துல கேட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப என்ன 16.87 தானே. முதலாம் தசமானம்னா ரெண்டாவது பார்க்கணும். ரெண்டாவது ஆள் 5 இல்லாட்டி 5 விட கூட என்ன செய்வோம்? அவரை பூஜ்ஜியமாக்கி முன்னாடி ஒன்றை போட்டோம். அப்ப இது என்ன அதிகம்? 16.9 சென்டிமீட்டர் சொல்லி வந்திருக்கும். இதான் இதுக்கான விடையா இருந்திருக்கும். சரியா? உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் ஒரு கஷ்டம்னு நான் கஷ்டம்னு சொல்ல விரும்பல. குழப்பமான விஷயம். கொஞ்சம் குழப்பமான விஷயம். நம்மளால கஷ்டம் செய்யக்கூடாது, குழப்பம். சொல்லுவேன் சார். முதலாம் தசமதானம் போடுறது எப்படி சார்? முதலாம் தசமதானம்னா ரெண்டாம் தசமானத்தை பார்க்கணும். புரியுங்க? யார சொல்றாங்களோ அவருக்கு அடுத்த தசமானத்தை பார்க்கணும். இதான முதலாவது தசமானம் 8. அவங்க முதலாம் தசமானத்தை தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டாம் தசமானத்தை தான் பார்க்கணும். விடைய வந்து முதலாம் தசமானத்துல கேட்டிருக்கு. அப்ப ரெண்டாம் தசமானம் இருக்கவே கூடாது. அப்ப ரெண்டாவது தான் பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தா பாரு, அது 5 இல்லாட்டி 5 விட கூட 5, 6, 7, 8, 9 இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆளை பூஜ்ஜியமாக்கி என்ன செஞ்சிருவோம்? முன்னுக்கு 1 கூட்டி விட்டோம். இதெல்லாம் பத்தி டீப்பாவே அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாளை கட்டாயம் உங்களோட நண்பர் நண்பிகள் டோடிகள் டெஸ்டிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இந்த பிள்ளை ஏதாவது ஆக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மச்சான் சொந்தக்காரர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லி படிக்கிறாங்க இருப்பாங்க தானே. அவங்க எல்லாம் சொல்லி நாளைக்கு செமினார் இருக்கு வர சொல்லுங்க. 10ஆம் ஆண்டு ஆக்களாலையும் பிரச்சனை இல்லை. அந்த பாடம் 10ஆம் ஆண்டு ஆக்களாலையும் செய்ய இயலும். சரிதானே? முடிச்சுக்கொள்ளும். பை பாய், டாடா, குட் நைட். பாய் சார். Bye. Bye sir. Good night. Thank you, sir. Yeah, Manila. ஜஸாக்கல்லாஹ். Thank you sir. Good night. நல்ல வேளை யாரும் குட் பை சொன்ன பாத்தீங்க. குட் பை எல்லாம் சொல்லல. குட் நைட். Goodbye sir. குட் நைட். Bye sir. பை 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 பை. Goodbye sir. பை பை பை.